எழுத்தாளர் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் கதைகளை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் நேயர்களை ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலின் சார்பாக அன்புடன் வரவேற்பது காமாட்சி ஹரிஹரன். முன்னுரை. நாணயம் நடுத்தர வர்க்கத்தினரின் வலியின் பிரதிபலிப்பு. இன்றைய சூழலில் நடுத்தர ஆண்மகனின் பொருளாதார சிக்கலையும் அவனை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளும் அதனால் அவன் எடுக்கும் முடிவும் தான் கதை. இப்படியும் சில மனிதர்களா என்று இரு பொருள்பட உங்களை யோசிக்க வைக்கும். வீட்டின் மருத்துவ செலவு, தங்கைகளின் படிப்பு, திருமணம், இத்தனை பொறுப்புகளுக்கு இடையிலும் தனக்கென ஆறுதலாய் நினைக்கும் காதல் என நந்துவின் வாழ்வை சொல்லும் கதை. நாணயம். அத்தியாயம் 1. பல்லடம், திருச்சி சாலை. ஜே.கே. கோழி தீவனம், ஜே.கே. பால்ட்ரி ஃபீட்ஸ். நந்தகுமார் நம் கதையின் நாயகன். கோவை சொந்த ஊர். எம்காம் படித்தவன். வேலை கணக்காளர், அக்கவுண்டன்ட். வயது 27. நீங்களும் நானும் கடக்கும் நடுத்தர வர்க்க ஆண்மகன். நந்தகுமார் வீட்டில் அவன் அம்மா, 2 தங்கைகள் மட்டும்தான். அப்பா சுமையை எல்லாம் இவனுக்கு கொடுத்துவிட்டு சிறு வயதிலேயே சொர்க்கம் சென்று விட்டார். நந்து தாயின் கஷ்டம் அறிந்தவன். பெண் பிள்ளைகளுக்கு தேவைகள் அதிகம் இருக்க, ஆண் அவன் தேவைகள் எல்லாம் வீட்டில் உணவும் உடையும் மட்டும்தான். அம்மா கம்பெனி சென்று தினம் தையல் இயந்திரம் அழுத்திதான் மூவரையும் கரையேற்ற முயன்று கொண்டிருக்க, நந்து அதற்குள் தாயின் சுமையை அவன் தோளில் வாங்கி கொண்டான். 2 ஷிஃப்ட் சென்று கொண்டிருந்த தாயை 1 ஷிஃப்ட் என்று மாற்ற வைத்தான். அதன்பின் இப்போது வீட்டில் இருக்கும்படி செய்துவிட்டான். தங்கைகளை கல்லூரியில் சேர்த்திருந்தான். பெண் பிள்ளைகளோடு வளர்ந்தவன். பொறுப்பும் பொறுமையும் அதிகம். குறும்பு எல்லாம் எப்போதாவது தான் செய்வான். கண்டிப்பும் அன்பும் தங்கைகள் மீது சரி அளவாக வைத்திருந்தான். அம்மா தங்கைகள் தான் இவன் உலகம். காசு உள்ளவனை தானே சமூகம் மதிக்கும். காசு இல்லாதவனுக்கு நண்பர்கள் இல்லை என்பதுதானே உண்மை. இவனுக்கும் அதிக நட்புகள் கிடையாது. அவன் நிலை அறிந்து அவனும் இதையெல்லாம் கண்டுகொள்வதில்லை. ஆனால் அவனுக்கு ஒரு காதலி இருக்கிறாள். கல்லூரியில் உடன் படித்தவள். கோவையில் ஒரு ஆடிட்டர் அலுவலகத்தில் உதவி கணக்காளர் என்ற பதவியில் இருக்கிறாள். பெயர் கலைச்செல்வி. இருவரும் 4 வருடமாக காதல் செய்கின்றனர். இன்னும் 2 வருடம் கழித்து திருமணம் என்று முடிவு செய்துள்ளனர். நந்துவின் ஒரே சந்தோஷம் என்றால் அவள்தான். மனம் சோர்ந்து போகும்போது எல்லாம் ஆறுதலாக பேசி அவனை சரி செய்வாள். நந்து வீட்டில் மறைத்து வைத்திருக்கும் ஒரே விஷயம் அவன் காதல்தான். நந்துவின் 2 தங்கைகள் பெயர் நித்யா, நிவேதா. அன்னையின் பெயர் பார்வதி. கதையில் இன்னொரு ஹீரோ உண்டு. அவன் கோகுல். வயது 25. நந்து கூட தான் வேலை பார்க்கிறான். ஒரே பையன். ஆனால் வீட்டில் எல்லாமே இவன்தான். அப்பாவுக்கு வாட்ச்மேன் வேலை. வயது ஆகவும் நீரிழிவு நோயாளி என்று வேலை போய்விட பொறுப்பு இவன் கையில். நந்து அன்று கோவையில் இருந்து திருப்பூர் செல்லும் பேருந்து ஏறி அமர்ந்து கலைக்கு அழைப்பு கொடுத்தான். அவள் இணைப்பில் வர, குட் மார்னிங் கலை. கிளம்பிட்டியா? பத்திரமா போயிட்டு வாடா. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நந்து. இங்கேயே நல்ல வேலையாக பாரு நந்து. 20,000 சம்பளம் யார் தர காத்திருக்காங்க? சீக்கிரம் எல்லாம் மாறும். அடுத்த மாதம் முடிஞ்சா நான் வேலையில் சேர்ந்து 4 வருஷமாக போகுது. சம்பளம் சேர்த்து கேட்கணும்னு இருக்கேன். பார்ப்போம். எல்லாம் சரியாக வந்தால் நித்யா கல்யாணத்தை பண்ணிட வேண்டியது தான். அவளுக்கு அம்மாவும் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. காலையிலேயே டென்ஷன் பண்ணுறேன் இல்லை? அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறேன்னு சொன்னதுலேருந்து பயமாக இருக்கு நந்து. 1 வருஷம் நேரம் கொடுக்கலை. நித்யா கல்யாணம் முடிஞ்சுதான் வீட்டில் பேச முடியும். அப்புறம் நிச்சயம் பண்ணிடுவோம். ஒரு பிரச்சனையும் இருக்காது. எனக்கு உன்னை தெரியுமே நந்து. ஆனாலும் ஒரு பயம். சரி, இதை விடு. அடுத்த வாரம் வந்தால் என்னை பார்த்துட்டு தான் போகணும், சரியா? எனக்கு உன்னை பார்க்கணும். கண்டிப்பாக அடுத்த வாரம் பார்ப்போம். அம்மாவுக்கு காய்ச்சல், அதான் அம்மா கூடவே இருந்தேன். சரியான அம்மா பையன். கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படி அம்மா பையனாக தான் இருப்பியா? ஆமாம், எப்பவும் என் அம்மாவுக்கு நான் பையன் தானே. அம்மா நல்லவங்க கலை. கண்டிப்பாக அருமையாக உன்னை பார்த்துப்பாங்க பாரு. பார்க்க தானே போகிறேன். எல்லாத்துக்கும் எனக்கு தான் தலை ஆட்டணும், சரியா? லவ் பண்ணிட்டேன்ல, அப்புறம் தலையாடி தானே ஆகணும். ஆட்டுறேன். குட் பாய். லவ் யூடா, ஸ்வீட் நகு குட்டி. கிளம்பு போ. வேலைக்கு லேட்டாக போகாத. லவ் யூ. நந்து கூற. வெட்கமா நந்து? கலை கேட்க. ஆமாம், ஏன் எங்களுக்கெல்லாம் வெட்கம் வராதா? நீயும் உமா கூட. கலை கேட்க. லவ் யூ கலை.
இது பஸ்மா, ஒரு அளவுக்கு தான் கொஞ்சலெல்லாம். அங்க வீட்ல உன் அப்பா இல்லையா? அப்பா வாக்கிங் போயிருக்கார். அம்மா சமையல். ஸோ நான் உன் கூட கொஞ்சல். போ, அத்தைக்கு ஹெல்ப் பண்ணு போ. சாயந்தரம் கால் பண்றேன். சரி வைக்கிறேன். நேரத்துக்கு சாப்பிடு சரியா? கலை கூற சரியென அழைப்பை முடித்திருந்தான். நந்து இறங்கும் இடம் வந்தது. பல்லடம் பேருந்து முன் இருக்கும் அரசு மருத்துவமனை நிறுத்தம். நந்து இறங்கி எப்போதும் முன்னும் கடையில் காலை உணவாக 4 பூரி வாங்கி கொண்டு அலுவலகம் நோக்கி சென்றான். நந்துவின் அலுவலகம் அத்தனை பெரியது ஒன்றும் இல்லை. 10க்கு 8 உள்ள 2 அறைகள்தான். ஒன்று முதலாளி சுதர்சனின் அறை. இன்னொரு அறையில் ஒரு இருக்கை நந்துவின் இடம். அடுத்து கோகுல் அமர ஒரு இருக்கை. அவ்வளவுதான். மாடியில் அலுவலகமும் கீழே தீவனம் இறக்கும் குடோனும் உள்ளது. நந்துதான் அந்த நிறுவனத்தில் மொத்த கணக்கு வழக்கும் பார்ப்பவன். கோகுல் ஸ்டாக் சரிபார்ப்பது, தீவனம் விற்ற வாங்கிய எண்ணிக்கையை சரிபார்ப்பவன், வாடிக்கையாளர்களிடம் பேசுபவன். நந்து ஸ்டாப்பில் இருந்து நடந்து செல்ல எப்போதும் போல அவனிடம் கையேந்தினார் அந்த தாத்தா. நந்து பெருமூச்சு விட்டான் அவரை பார்த்து. அவன் கையில் இருந்த பூரியை அவரிடம் கொடுக்க அதை வாங்கி கொண்டார். அவரின் மனைவி அருகில் படுத்திருந்தார். சட்டை பையில் இருந்து 100 ரூபாய் தாளை எடுத்து கொடுத்தான். அவர் அவனை கேள்வியாக பார்க்க, நானும் உங்க பேரன் போலதான், இல்ல பையன் போலதான், வாங்கிக்கோங்க. அவர் வாங்காது தயங்க நந்து அவர் கையை விரித்து வைத்துவிட்டு அலுவலகம் சென்றான். கம்பெனி அருகில் உள்ள கடையில் டீயும் வடையும் சாப்பிட்டு விட்டு அலுவலகம் உள்ளே சென்றான். வாங்க அண்ணா, குட் மார்னிங். கோகுல் புன்னகை முகமாக கூற, குட் மார்னிங்டா தம்பி. வீட்டில் அம்மா தங்கச்சி எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் ஸ்டாக் செக் பண்ணியா? பண்ணிட்டேன். சரி, நான் சாப்பிட்டு வரேன். நீங்க சாப்பிட்டீங்களா? எப்பவும் போலதான், நந்து சொல்ல. ஏன்னா அவங்களுக்கு நீயோ வார வாரம் காசும் சோறும் தர. அவங்க மேல அப்படி என்ன இறக்கம் உனக்கு? நம்ம வீட்டில் நில என்ன, எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. பாவம்டா, ஒரு காலத்துல அந்த மனுஷன் நல்லா வாழ்ந்திருக்கார். இப்போ பிச்சை எடுக்க எப்படி இருக்கும் சொல்லு. யாரையோ நம்பி ஏமாந்து போய் பொண்டாட்டி கூட தெருவில் இருக்காரு. எனக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் மனசு கணக்குது. நம்ம ஒன்றும் அச்சடிக்கலண்ணா. மனசு இருக்கிற எவனுக்கும் கடவுள் காசை தரல, காசு இருக்கிற எவனுக்கும் மனசை தரல. இப்படி உன்னை பட்னி போட்டு இறக்கம் தேவையா? உனக்கு எதுவும் ஆனா யார் உன் குடும்பத்தை பார்ப்பாங்க? கஷ்டமா தான் இருக்கு. என் அம்மா அப்பா போல தான் அவங்களும். ஆனா கையில காசு இல்லையே. இருக்கிறத கொடுப்போம், அவ்வளோதான். மீதி கடவுள் விட்ட வழி. சரி போ, போய் சாப்பிட்டு வா. லோட் டெலிவரி இருக்கு இன்னைக்கு காலையில. கோகுல் உணவு உண்ண சென்றவன் அந்த தாத்தா பாட்டியை பார்த்தான். அவர் மனைவிக்கு பூரியை உண்ண கொடுத்து மனைவியை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார். பாட்டியோ அவருக்கு ஒரு வாய் என்றும் அவரின் கணவருக்கு ஒரு வாய் என்றும் ஊட்டிக்கொண்டே சாப்பிட்டார். இதுதான் கலிகாலம் போல. நடு ரோட்ல இருந்தோம் அன்பு மாறாத இவங்களை எல்லாம் ஒருத்தன் ஏமாத்திருக்கான் பாரு. ஒரு முறை நடுத்தர வர்க்க மக்களை கண்ணு திறந்து பார்க்க கூடாதா முருகா? கோகுல் வாய்விட்டு புலம்பியிருந்தான். கோகுல் அவன் இருக்கைக்கு வர கம்பெனி கேட் திறக்க சுதர்சனின் கார் உள்ளே வந்தது. கோகுல் நந்து இருவரும் கையெழுத்து வாங்க வேண்டிய கோப்புகளை சரிபார்க்க உள்ளே வந்தார் சுதர்சன். பணம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது, பணம் இல்லாவிட்டால் யாருக்கும் உன்னை தெரியாது. ஸ்மித். நாணயம் 2. சுதர்சன் உள்ளே வரவும் இருவரும் காலை வணக்கம் கூறினார்கள். குட் மார்னிங் கோகுல். ஸ்டாக் செக் பண்ணியா? பண்ணேன் சார். இங்கே வா. என்ன கண்ணாடி துடைச்சிருக்காங்க, ஒரே மண்ணு. சுதர்சன் கேட்க, அவ்வளோ தூசு இல்லையே சார். கோகுல் பதில் சொல்ல, ஏன் நந்து இதெல்லாம் பார்க்க மாட்டியா? சுதர்சன் நந்துவை கேட்க, சாரி சார், அடுத்த முறை இப்படி ஆகாது. என்ன வேலை பார்க்குறீங்க 2 பேரும்? பூஜை ஸ்டாண்ட் சுத்தம் இல்லை, என்னையா இருக்கு. கூடவே இருந்து பாருங்க, சம்பளம் தானே தரோம் அந்த அம்மாக்கு. சுதர்சன் சொல்ல, சாரி சார். நந்து கூற, சுதர்சன் அவருடைய இருக்கைக்கு செல்ல நந்து கோகுல் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். சுதர்சன் தொழிலில் படுகில்லாடி. யாரிடம் எப்படி பேசி பொருளை விற்க வேண்டும் என்று நுணுக்கம் அறிந்தவர். யாருக்கும் பொருளை கடனில் தரவும் மாட்டார். இவர் வாங்கும் பொருள்களின் காசை நிறுத்தவும் மாட்டார். 3 மாத செக் அட்வான்ஸாக தான் எல்லோரிடமும் இருக்கும். எப்போது போட்டாலும் பணம் எடுக்க முடியும் என்னும் நிலை. ஆனால் அற்ப மனம் கொண்டவர். யாருக்கும் கொடுக்க தெரியாது. கொடுத்ததை சொல்லி காட்டும் பழக்கம் அதிகம் உண்டு. முதலில் மன்னிப்பது போல பேசிவிட்டு
இக்கட்டான நேரத்தில் கேள்வி கேட்டுக் கொள்வார். நந்துவும் கோகுலும் இதற்கு பழகியிருந்தனர். சுதர்சன் நந்துவிடம் கழிவறை ஏன் சுத்தமாக இல்லை என்று கேட்டிருக்கிறார். அப்போது நந்து புதிதாக வேலைக்கு சேர்ந்திருந்த நேரம். ஏன் நந்து, டாய்லெட் ஏன் கரையா இருக்கு? நந்து என்ன பதில் சொல்ல என்று விழித்தான். பதில் சொல்லுங்கப்பா, ஏன் சுத்தமா இல்ல? சார், நான் இதுக்கு என்ன சொல்றது? டாய்லெட் சுத்தமா இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியும்? நீங்க தான் பொறுப்பா இருக்கணும். சுத்தம் பண்ணும்போது போய் பாருங்க நந்து. நல்லா பண்ண சொல்லி சொல்லுங்க. ஓகே சார், நந்து கூற, உங்களுக்கு தனியா போய் சொல்ல தெரியலன்னா கூட கோகுலை கூப்பிட்டு போங்க. சரி சார், சொல்றோம். அடுத்து கோகுலுடன் கீழ் உள்ள குடோன் சென்றவர், என்னடா இப்படி தீவனம்லாம் கீழே கொட்டி இருக்கு? அது லோடு ஏற்றும் போது சிந்தி இருக்கும் சார். சரி, அப்போ கூட்டி விட வந்தவங்கள சுத்தம் செய்ய சொல்லக்கூடாதா? இல்ல சார், கூட்ட வந்தப்போ கவனிக்கல. இது கோழி பண்ணையில தர சாப்பாடு. இப்படி சிதறி இருந்தா தொழில் நடக்குமா? நம்ம இடம், நம்ம தான் சுத்தம் பண்ணணும். உன்னால முடியலன்னா நந்து கிட்ட சொல்லு, அவன் வந்து பார்க்கட்டும். சரி சார், கோகுல் சொல்ல, சுதர்சன் இப்படி சொல்லி இருக்க, நந்து அடுத்த நாள் முதல் சுத்தம் செய்யும் பெண் வந்தால் அவர் பின்னே வந்து நின்று கொள்வான். குடோன் சுத்தம் செய்ய ஆரம்பித்த போது அந்த பெண்மணி எதுவும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. கழிவறை சுத்தம் செய்யும் போதும் பின்னே நின்றவனை பார்த்து முறைத்துவிட்டு சுத்தம் செய்துவிட்டு கிளம்பும்போது அவனை பார்த்துவிட்டு நிலத்தில் துப்பிவிட்டு சென்றார். நந்துக்கு அப்போதுதான் அவர் தவறாக புரிந்து கொண்டார் என்று இவனுக்கு புரிந்தது. அடுத்த நாள் அந்த பெண்மணி சுதர்சனிடம் வந்து நந்து தப்பாக பார்ப்பதாக சொல்ல, நந்து பேச அந்த பெண் பேச என்று சண்டையாகி பின் சுதர்சன் அவர்தான் கவனிக்க சொன்னார் என்று சொல்ல, அந்த பெண் வேலையே வேண்டாம் என்று சென்றதெல்லாம் தனி கதை. புதிதாக வந்த வயது முதிர்ந்த பெண் இவனுக்கு அம்மா வயது. முன்பே அவரிடம் அனைத்தும் சொல்லிவிட்டான். அதனால் சுதர்சன் குணமறிந்து இத்தனை நாளும் சரியாக தான் செய்து கொண்டிருந்தார். அவரின் மீதே இன்று குறை சொல்லிவிட்டார் சுதர்சன். அதனால்தான் கோகுல் நந்து இருவரும் சிரித்து கொண்டனர். சுதர்சன் லட்சாதிபதி என்றாலும் கொடுக்கும் குணம் இல்லாதவர். இருவரும் வேலைக்கு சேர்ந்து 4 வருடம் ஆகிவிட்டது. இவர்களுக்கு இன்று இன்னும் சம்பள உயர்வு கூட பெரிதாக இல்லை. இருந்தும் நந்து சுதர்சன் மீது அதிக நம்பிக்கையும் மரியாதையும் வைத்திருக்கிறான். காரணம், முக்கியமான வேலை என்றால் லீவ் எடுக்க விடுவார். லோட் வந்து சென்று விட்டது, வேலை எதுவும் பெரிதாக இல்லை என்றால் சீக்கிரம் கிளம்ப சொல்லிவிடுவார். தொழில் தவிர யாருடைய சொந்த விஷயங்களையும் கேள்வி கேட்க மாட்டார். நந்து தங்கை திருமணம் வைத்தால் சுதர்சன் உதவுவார் என்று காத்திருக்கிறான். ஆனால் உண்மை தெரியும் போது நந்துவின் நிலை பரிதாபம்தான். 1 வாரம் கழித்து, அன்று வேலை சீக்கிரம் முடிந்திருக்க நந்து அறை வந்து உடையை கையோடு துவைத்து குளித்துவிட்டு அலைபேசி அழைப்பு கொடுத்து வீட்டில் அனைவரிடமும் பேசிவிட்டு கலையை அழைத்தான். கலை அலைபேசி எடுத்ததும் அவள் குரலே சொன்னது எதுவோ சரியில்லை என்று. நந்து 1 நிமிடம் பதறி போய் அவளிடம் விவரம் கேட்க, பொண்ணு பார்க்க வரப்போறாங்க நந்து. எப்பவும் போல பிடிக்கலன்னு சொல்லிடு. அப்பா எல்லாம் பேசிட்டேன், பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லுன்னு சொன்னாரு. என் நிலைமை தெரியும் தானே கலை, கொஞ்ச நாள்மா ப்ளீஸ். எனக்கு தெரியல என்ன ஆக போகுதோ. அப்பா வேற அவர் தான் உனக்குன்னு சொல்லிட்டு இருக்கார். நித்யா கல்யாணம் அப்புறம் தான் எதுவும் யோசிக்கவே முடியும். எப்படியும் 1 வருஷம் ஆகிடும். அது வர கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா, அதுக்கப்புறம் உன்னை விட மாட்டேன். லவ் யூ நந்து. லவ் யூமா. அழாத ப்ளீஸ். போ சாப்பிட்டு தூங்கு, எதுவும் தப்பா நடக்காது. நந்து தான் தூக்கமின்றி அவள் நினைப்பில் இருந்தான். தூக்கம் எல்லாம் தூரம் போய்விட்டது. கடமை கடமை என்று அவன் மீது இருக்கும் சுமை இறங்கி கலையுடன் காதல் திருமணம் எப்போது என்று இருந்தது அவனுக்கு. கலை ஒரு பக்கமும் கடமைகள் ஒரு பக்கமும் என்று நின்றது. கண்மூடினால் கலை வந்து நின்றாள். தங்கைகளின் சிரிப்பு, அம்மாவின் அன்பு, கலையின் காதல் என்று அனைத்தும் அவனை கவலை கொள்ள செய்தது. கலை பெண் பார்க்க வந்தவனை வேண்டாம் என்று கூறி இந்த முறை திருமணத்தை நிறுத்தியிருந்தாள். வார இறுதி, சனிக்கிழமை இரவு. நந்து வீடு சென்று சேர இரவு 10 ஆகி இருந்தது. உடை மாற்றி உண்ண அமர பார்வதி தோசை வைத்தார். அவன் உண்டு முடித்து தங்கைகளோடு டிவி பார்க்க அமர நித்யா படுக்கை அறை உள்ளே சென்று அமர்ந்து கொண்டாள். நந்து, இந்த போட்டோ பாரு. பார்வதி கொடுக்க நந்து பார்த்துவிட்டு, நல்லா இருக்காருமா, பையனை பத்தி விவரம்? பையன் ஐடியில வேலை, சொந்த ஊர் கோவதான். அம்மா அப்பா அக்கா இந்த பையன், அவ்வளோதான். அக்கா கல்யாணமாகி சென்னை செட்டில் ஆகிட்டாங்களாம். ஒரே பையன் ட்ரைனிங் போக போறானா.
அதுக்குள்ள பொண்ணு மட்டும் பார்த்து உறுதி செய்யணும்னு இருக்காங்க. இவளுக்கும் படிப்பு முடிய 6 மாசம் தானே இருக்கு. அதான் பேசலாம்னு பார்க்க சொன்னேன். அருமையான இடம் நந்து. எனக்கு வேதாக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. நித்து, இங்க வா. நந்து அழைக்க நித்யா அறை விட்டு தயங்கி தயங்கி வர, அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க போறியா? நீ வேதா கேட்க நந்து அதைத்தான் கேட்டான். உன் விருப்பம் சொல்லுமா. உன் விருப்பம் தான் என் விருப்பமும். பார்க்க பணக்காரங்க போல இருக்காங்க, செலவு அதிகமாகும் தானே. உன் ஒருத்தன் தோள்ல எவ்வளோ சுமைன்னா? நித்யா கேட்க, லூசு, நீ சுமையா? நீ பிறந்தப்போ என் தங்கச்சின்னு சொல்லி கையில வாங்கினப்போ இருந்து சுகமான சுமை தான் நீ. அண்ணன் நான் இருக்கேன், உனக்கு என்ன கவலை? பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு. பிடிச்சிருக்கண்ணா, நித்யா சொல்ல, அடுத்து வந்த வெள்ளியன்று பெண் பார்க்க வந்தனர். இரு இல்லத்திலும் அனைவருக்கும் சம்மதம். நிச்சயம் இன்னும் 6 மாதத்தில் என்று முடிவு செய்திருந்தனர். அதன்பின் 3 மாதம் கழித்து திருமணம் என்று முடிவு செய்து கொண்டனர். நந்து இந்த விஷயத்தை கலையிடம் மகிழ்ச்சியாக கூற அவள் குரலில் உயிர் இல்லை. ஆனால் அவன் இருந்த மகிழ்ச்சியில் அதை கவனிக்கவில்லை. கலை அவனிடம் அதன்பின் அதிகம் பேசவில்லை. கடமைக்கு என்று வந்த அழைப்பும் மெசேஜும் கூட நின்று போயிருந்தது. நந்து நிச்சயதார்த்தம் செய்ய தேவையான பணத்தை ஏற்பாடு செய்யும் வேலையில் கவனமாக இருந்தான். அதன்பின் நாட்கள் அல்ல, மாதங்கள் உருண்டோடியது. பணத்தை வைத்திருப்பவனுக்கு பயம், அது இல்லாதவனுக்கு கவலை. பாரசீக பழமொழி. நாணயம் தொடரும். அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி. நாணயம் 3. நந்து தங்கையின் நிச்சயம் என்று அலைந்து கொண்டிருந்தான். கலை பேசாமல் இருப்பது அவனின் வேலை சுமை புரிந்து அவனை தொல்லை தராதிருக்கிறாள் என்று நினைத்து கொண்டான். அன்று தங்கைக்கு நிச்சயப்பட்டு எடுக்க நகரின் பெரிய துணிக்கடைக்கு சென்றிருந்தனர். அவன் அப்பா வழியில் இவர்களுடன் உறவில் இருக்கும் இவனது அத்தையும் மாமாவும் உடன் வந்திருந்தனர். பெண்கள் 4 புடவை எடுக்க, மாப்பிள்ளைக்கு உடை எடுக்க நந்துவும் அவனது மாமாவும் வந்தனர். நந்து சட்டை எடுத்துவிட்டு பேண்ட் எடுக்க செல்ல அங்கு கலை நின்றிருந்தாள். நந்து முகமலர்ந்து சில நொடிகளில் சுருங்கி பின் சில நிமிட நேரத்தில் அதிர்ந்து கண்கள் கண்ணீர் கோர்த்து கொண்டது. கலையின் அருகே யார் அவன்? உரிமையாக கைப்பிடித்து செல்பவன். கலையின் அப்பாவை நந்துவுக்கு தெரியுமே. அவர் அவனை மாப்பிள்ளை என்றுதானே அழைத்தார். கலை தலைகுனிந்து நின்றிருந்தாள். சில நிமிடங்களில் அவர்கள் நகர நந்துவை அவன் மாமா தேடி வந்து தோளில் தட்ட கவனம் வந்து துணிகளை எடுத்தான். வீடு செல்லும் வரை சிரிப்பை முகத்தில் பொய்யாக தேக்கி சிரித்து பேசி இரவு உணவு உண்டு இல்லம் வந்தனர். வீடு வந்ததும் நாளை வேலை அதிகம் என்று கூறி ஞாயிறு இரவே பல்லடம் கிளம்பிவிட்டான். பேருந்தில் ஏறி அமர அடக்கி வைத்த அத்தனையும் அழுகையாக வந்தது. அக்கம் பக்கம் இருக்கையில் உள்ளவர்கள் பார்க்க கண்ணை துடைத்து கொண்டான். பல்லடம் வந்து சேர்ந்து அவன் அறை வர அவன் பையை கீழே போட்டு முகம் மூடி அழ ஆரம்பித்திருந்தான். தொண்டை வறண்டு போனது. அத்தனை ஏமாற்றம். கலை இப்படி செய்வாள் என்று அவன் நினைத்தது கூட இல்லை. எழுந்து தண்ணீர் குடித்துவிட்டு குளியலறை சென்று குளித்துவிட்டு வந்தவன் கலைக்கு அழைப்பு கொடுத்தான். கலை முதல் ரிங்கில் எடுத்தாள். யாரு கலை அது? அழுதியா? ஆமா, ஏமாற்றம் தாங்க முடியல. யாரோ ஒருத்தர் உன் கைப்பிடிச்சு நின்னப்போ பார்த்துட்டு எப்படி சாதாரணமா கடந்து வர முடியும்? அதுவும் உன் அப்பா மாப்பிள்ளன்னு தான் அவரை கூப்பிட்டார். அவர் பேர் சந்தோஷ். அவருக்கும் எனக்கும் வீட்டில் கல்யாணம் பேசிட்டாங்க. 3 மாசமாச்சு. நான் உன்கிட்ட சொன்னேன் நந்து, ஆனால் சமாளிக்க முடியல. வீட்டில் அப்பா என்ன கேள்வியா கேட்டார். நீ இப்போதான் உன் தங்கைக்கு நிச்சயம் பண்ற, இனி அவ கல்யாணம், அதுக்கு காசு, அதுக்கு வாங்க போற கடன், அப்புறம் நம்ம கல்யாணம். அது ஈஸி இல்லை. அப்பாவுக்கு உன்னை பிடிக்கணும். பிடிச்சா உன் வசதி, உன் சம்பளம், உன் கடன், கடமை, இப்படி எல்லாமே கேள்வியா வரும். நான் முன்னாடி இது சுலபம் தான் நினைச்சேன் நந்து. அப்படி இல்லை, காசும் வேணும் நந்து. பணம் இல்லாத உன்னோட நான் வர தயாரா இருந்தாலும் வீட்டில் சம்மதம் வாங்க முடியாது. உனக்கு இருக்கிற கடமை முடிகிற வர என்னால் காத்திருக்கவும் முடியாது. அதான் நிதர்சனம். எவ்வளோ வேணாலும் திட்டு, என்னை சபிச்சு பேசு, எனக்கு வேற வழி தெரியல. சாரிடா. எனக்கும் உன்னோட வாழ கனவு இருந்தது தெரியுமா? ஆனால் எனக்காக நீ எதையும் உதறிட்டு வர முடியாதே. உனக்கு எப்படி உன் வீடு முக்கியமோ அதே போல் தான் எனக்கு என் வீடு முக்கியம். புரியுது கலை. உன் கல்யாணத்துக்கு எனக்கும் ஒரு பத்திரிக்கை அனுப்பி வை ப்ளீஸ்.
நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நானும் கல்யாணத்தை பார்த்துட்டு போறேன். எனக்கு உன்னை கல்யாண கோலத்துல பார்க்க ரொம்ப ஆசை. பையன் பேர் அழகா இருக்கு. உன்னை எப்பவும் சந்தோஷமா வச்சிருக்க அவர்தான் சரி. சாரி கலை, உன் மனசுல தேவையில்லாத ஆசையை வளர்த்து விட்டேன். எல்லாம் மறந்துட்டு அவரோட சந்தோஷமா இரு, சரியா? காசு இல்லாத நாள்லாம் காதலிச்சிருக்கவே கூடாது. உன்னையும் இதுல தொந்தரவு பண்ணிட்டேன். தேங்க்ஸ் கலை, பொறுமையா பேசி உன் நிலைய சொன்னதுக்கு, என் குறைய புரிய வச்சதுக்கு. வைக்கிறேன். இனி என்கிட்ட இருந்து எந்த தொந்தரவும் இருக்காது. கலை அழுதிருந்தாள். நந்து உடைந்து போயிருந்தான். அழுது களைத்து போயிருந்தவனுக்கு தூக்கம் அது தானே வந்தது. காலை எழும்போது பயங்கர தலைவலி. எழுந்து குளித்து கிளம்பி வேலைக்கு சென்றான். எப்போதும் பார்க்கும் காட்சிதான். ஆனால் இன்று நின்று பொறுமையாக பார்த்தான். வசிக்கும் இடம் நடைபாதையில். மேலே கூரை இல்லை. சுற்றி சுவர் இல்லை. படுக்க அமர பாய் இல்லை. 3 வேளை உணவும் இல்லை. ஆனால் அங்கு அன்புக்கு குறையில்லை. ஒரு காலத்தில் செல்வ செழிப்பில் வாழ்ந்தவர்கள்தான். இன்று வாழ்க்கை இவர்களை தெருவில் நிறுத்திய போதும் காதல் அது பொய்த்து போகவில்லை. நந்துவிற்கு பொறாமையாக வந்தது அந்த பெரியவரை பார்த்து. அவர் மனைவிக்கு உணவு வாங்கி வந்து உண்ண சொல்ல அந்த அம்மாவோ தன் கணவரை உண்ண சொன்னார். இலையில் இருப்பது என்னவோ 2 இட்லிகள் தான். நந்து கடைக்கு சென்று இருவருக்கும் 2 பார்சலில் இட்லி வாங்கி வந்தான். அவர் கையில் இவன் உணவை கொடுக்க அவர் எப்போதும் போல தயங்கி பார்த்தார். இந்த வறுமையிலும் உங்க காதல் அழகு. உங்களை போலவே என் தங்கச்சிங்க 2 பேரும் நல்லா வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நந்து கேட்க, எங்களுக்கு தினம் படி அளக்கிற சாமி நீ. உன் ஆசை போல உன் தங்கச்சிங்க சந்தோஷமா இருப்பாங்க. முதியவள் கூற, நன்றிமா, இது போதும். நந்து சொல்ல, ரொம்ப நன்றிப்பா. முதியவர் கூற, என் அப்பா அம்மா போல நீங்க. நன்றியெல்லாம் சொல்லாதீங்க. என்னால முடிஞ்ச சின்ன உதவி, அவ்வளோதான். வேலை எதுவும் செய்ய முடியல தம்பி. அந்த டீ கடையில டம்ளர் கழுவி தர போவேன். அவர் தான் ஒரு நேரம் சோறு போடுவார் எங்களுக்கு. ஆனா நீ தான் எங்களுக்கு காசும் தந்து சோறும் போடுற. எதுவும் வேலை இருந்தா சொல்லு தம்பி, செய்து இந்த காசை திருப்பி தரேன். எனக்கு இந்த காசு திருப்பி தர வேண்டாம். இது தர்மமோ பிச்சையோ இல்லை. என் கையில காசு இருந்தா உங்களை நல்ல இடத்துல சேர்த்திருப்பேன். காசு சேர்த்துட்டு கூப்பிட்டு போறேன். நந்து கூற, இருவரும் கையெடுத்து கும்பிட நந்து அவன் கண் துடைத்து விட்டு அலுவலகம் பார்த்து நடந்தான். கொஞ்ச தூரம் நடந்து போய் திரும்பி பார்க்க இருவரும் சாப்பிட ஆரம்பித்திருந்தனர். நந்து முகத்தில் புன்னகை. வறுமையில் உடனிருக்கும் மனைவி இறைவன் கொடுத்த வரம். நந்து இருக்கையில் அமர்ந்து வேலையை பார்க்க ஆரம்பித்தான். அழ அவனுக்கு நேரம் இல்லை. அவன் போல வேலையை நம்பியுள்ள மிடில் கிளாஸ் ஆண்களுக்கு அழ தேவையான விடுமுறையை விட அந்த ஒரு நாளின் சம்பளம் மிக பெரிது. நந்து வேலைக்கு இடையில் பேசிய அம்மாவின் அழைப்புக்கு பதில் சொல்லிக்கொண்டே வேலையை பார்த்தான். நந்துவின் சேமிப்பு காசையெல்லாம் தங்கையின் நிச்சயம் என்று செலவு செய்தான். 3 லட்சம் முழுதாய் வைத்திருந்த சேமிப்பில் 1 லட்சம் கரைந்து போனது. ஆனால் தங்கையின் நிச்சயம் நன்றாக முடிந்திருந்தது. ஆகாஷுடன் நித்யா கல்யாண கனவுகளை காண ஆரம்பித்திருந்தாள். இன்னும் 3 மாதத்தில் திருமணம். நந்துதான் அலைந்தான். அப்பா மற்றும் அவன் அத்தை காவேரி இருவரின் பெயரில் இருந்த இடத்தை அத்தை இவர்களுக்கு என்று விட்டுத்தர நந்து அந்த இடத்தை விற்க முன்பே ஏற்பாடு செய்திருந்தான். இடம் விற்று வந்த பணம் 17 லட்சம். நகை 20 பவுன், தங்கைக்கு என்று சீர், மாப்பிள்ளைக்கு உடை, நகை, மண்டபம், அலங்காரம், சாப்பாடு, பத்திரிகை, தாம்பூலம், போக வர கார், வேன், மறுவீடு என்று கணக்கு போட கையில் மீதம் என்று 2 லட்சம் தான் வந்தது. நந்து கல்யாண வேலையை ஆரம்பித்திருந்தான். ஜவுளி முதலில் எடுத்து முடிக்க அடுத்து பத்திரிகை அடித்து வந்திருந்தது. நந்து இப்போதும் தினமும் பல்லடம் கோவை என்று சென்று வந்து கொண்டிருந்தான். அன்று இரவு வீட்டுக்கு செல்ல நித்யா அழுது கொண்டிருந்தாள். என்னாச்சு நித்து, ஏன் அழுதுட்டு இருக்க? அண்ணா, ஆகாஷ் மாமா வீட்டில இருந்து அவங்க சொந்தம் எல்லாம் வந்தாங்க. இன்னும் 15 பவுன் அதிகமா வேணுமா? மாமாவுக்கு ஐடி வேலை, பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்க போய் தான் கம்மியா கேட்குறோம்னு சொன்னாங்க. நிவேதா சொல்ல நந்து கண்விரிய திரும்பி அவன் அம்மாவை பார்க்க, கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு பேசிட்டு இருக்காங்க அண்ணா. எனக்கு ஆகாஷ் தான் வேணும். 6 மாசமா நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து இப்படி சொன்னா? உன்னை கேட்டேன் தானே அன்னைக்கு. அப்போ நீ இருக்கேன்னு சொன்னே தானே. நீ தான் பொறுப்பு. எனக்கு அவர் தான் வேணும். நித்யா அழ,
நந்து சமையலறை சென்று தண்ணீர் குடித்துவிட்டு வந்து அவளுக்கும் கொடுத்தான். நீத்து அவன் முகம் பார்க்க, தண்ணி குடி, நான் இருக்கேன்ல, நான் பார்ப்பேன். அம்மா ஏதோ பதட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, எனக்கு இப்போதான் உயிர் வருது. எனக்கு தெரியும் நீ இப்படிதான் சொல்லுவேன்னு. தப்பா பேசியிருந்தா சாரிண்ணா, வேற வழி தெரியல. ரொம்ப செலவு ஆகுமே அண்ணா, நிவேதா கேட்க, அவ அடம் பிடிக்கிறான்னு சொல்லி உன் தலையில சுமையை ஏத்தாத நந்து. பார்வதி சொல்ல, நான் பார்த்துக்கிறேன், பசிக்குது, சாப்பாடு வைங்க. நந்து சொல்ல, நித்யா சாப்பிட்டு விட்டு முகம் முழுவதும் சிரிப்போடு குறுஞ்செய்தி அனுப்பி கொண்டிருந்தாள். நந்து அவள் முகத்தில் உள்ள சிரிப்பை மட்டும் பார்த்து கொண்டிருந்தான். தனக்கு அமையாது போன சிரிப்பை தங்கையின் முகத்தில் பார்த்து அமைதி கொண்டான். பணப்பிரச்சனை என்றால் எல்லோரும் ஒரே மதத்தினர்தான். வால்டேர். நாணயம் 4. மீண்டும் பணம் வேண்டும். எதை வைத்து கடன் கேட்பது? அவனின் பிஎஃப் பணம் 50,000 தான் எடுக்க முடிந்தது. கையில் உள்ள 2 லட்சம் சேர்த்து 6 பவுன் தான் முடியும். மீதி 9 பவுன் எப்படி எடுக்க என்று யோசித்துக் கொண்டிருந்தான். கைமீறி போகும் செலவை பார்த்து முதல் முறை பயம் வந்தது. வாக்கு கொடுத்த பின் என்ன செய்ய முடியும்? நிவேதா அவளின் நகைகளை தந்தாள். நந்து மறுத்துவிட்டான். கடைசியில் சுதர்சன் உதவுவார் என்று அலுவலகம் வந்து அவரிடம் பணம் கேட்டான் நந்து. உன் சம்பளம் உனக்கு சரியா வருதா? சுதர்சன் கேட்க, வருது சார். உன் பிஎஃப், தீபாவளி அப்போ போனஸ், சரியான முறையில் லீவ் எல்லாம் கிடைக்குதா? கிடைக்குது சார். அவ்வளோதான் நந்து, வேற எதுவும் கேட்டு இங்கே வந்து நிற்காத. கடன் கேட்டு நிற்கிற, என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கியா? இல்லை சார், தங்கச்சி கல்யாணம், ஒரு 4 லட்சம் போதும். என் மாத சம்பளம் பிடிச்சு கொடுங்க சார், கடனாக தான் கேட்குறேன், ப்ளீஸ். போய் உன் வேலையை பாரு. விருப்பம் இல்லையா, கணக்கை முடிச்சுட்டு கிளம்பு. நந்து உண்மையில் இடிந்து போனான். ஏன் இப்படி பேசினார்? எனக்காக உதவி செய்யக்கூடாதா? அல்லது நம்பிக்கை இல்லையா? இருந்த ஒரு வழியும் அடைத்துவிட நடுக்காட்டில் விட்ட நிலை. என்னாச்சண்ணா, என்ன சொன்னாரு? கோகுல் கேட்க, முடியாதுன்னு சொல்லிட்டார் கோகுல். எனக்கு முன்னாடியே தெரியும் அண்ணா. நான் சொல்லாம இருந்தது உங்க முகத்துல இருந்த நம்பிக்கையை அழிக்க விருப்பம் இல்லாம தான். எனக்கு தான் தரல, உங்களுக்கு தருவாருன்னு நினைச்சேன். நீ எப்போடா கேட்ட? ஆமா அண்ணா, அப்பாக்கு சுகர் அதிகமாகி கிட்னி வேலை செய்யாம போயிடுச்சுன்னு சொன்னேன் இல்ல, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண காசு கேட்டேன். முடியாதுன்னு தான் எனக்கும் சொன்னார். உயிர் காப்பாற்றவே தரல, எனக்கா தரப்போறார்? நீ இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம். அவர்கிட்ட உண்மையா தானே அண்ணா வேலை பார்க்குறோம். இதுவரை ஒரு முறை கணக்கு தப்பா சொல்லியிருப்போமா? அவர் தொழிலை நம்ம தோளில சுமந்து கொண்டு வரல, கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லைண்ணா. அட, அவரை சொல்லியும் தப்பு இல்லையே. நமக்கு எல்லாமே சரியா தானே தந்திருக்கார். நம்ம தான் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். அவர் சரியா தான் இருக்கார். அது அவர் காசு, நம்ம வேலைக்காரங்க தானே, நமக்கு தரணும்னு அவசியம் இல்லையே. வேற ஏதாவது பண்ண முடியுமா கோகுல்? ஃபைனான்ஸ் வாங்குவோம் அண்ணா. நான் அங்கே தான் வாங்கினேன். என்ன வட்டி அதிகம், பாதி சம்பளம் அடி வாங்கும், ஆனால் அசலும் சேர்த்து எடுப்பான். ஏற்பாடு பண்ணி கொடு கோகுல். நித்யா அந்த பையனை நேசிக்கிறா. எனக்கு தான் காதல் கிடைக்கல, அவளுக்கு கிடைக்கட்டும். அண்ணா, கலை அண்ணி என்னாச்சு? கோகுல் அதிர்ந்து கேட்க, நந்து போஸ்டில் வந்த அவளின் பத்திரிகையை எடுத்து காட்டினான். காசு இல்லாதவனுக்கு காதல் வரக்கூடாது. எனக்கு ஏன் கடமை முக்கியம், அவளுக்கு அவ கடமை. அதான் காதலை விட்டோம். பாவம், எனக்காக 4 வருஷமா காத்திருந்தா. அவளுக்கும் ஒரு அளவும் எல்லையும் இருக்கும் இல்ல. எனக்கும் இதே தான் நடக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் 1 வருஷம் முடிய போகுது. அப்பா செலவே சரியா இருக்கு. என் காதல் கல்யாணம் எல்லாம் கனவு தான் போல. அவ வீட்டில் அவ அண்ணா இருக்காரு, இவளுக்கும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டில் பேசு சீக்கிரம், ஏதாவது செய்வோம். நந்து சொல்ல, இல்லை அண்ணா, அப்பா அம்மாவுக்கு தெரியும். இருக்கிற கடனில் கல்யாணமே கடன் தான். அதுக்கப்புறம் வாழ்க்கை. பணம் இல்லாதவன் காதலிக்க கூடாது. பார்ப்போம், விதி விட்ட வழி. சரி வா, வேலையை பார்ப்போம். இன்னைக்கு ஸ்டாக் பார்த்து பேங்க்ல பணம் போடணும். கோகுல் உதவியில் நந்து கடன் வாங்க ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தான். பணம் 1 வாரத்தில் வந்துவிடும் என்ற நேரத்தில் ஆகாஷ், நித்யா திருமணம் செய்து கொள்ள போகும் மாப்பிள்ளை, நந்துவை பார்க்க வந்திருந்தான். வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? ஊர்லேருந்து எப்போ வந்தீங்க?
வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நந்து கேட்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆகாஷ் கேட்டான். நல்லா இருக்கேன். நந்து பதில் தர, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க. நேத்து தான் வந்தேன். வீட்டில் அத்தை சொல்லி தான் அதிக நகை வாங்க சொன்னாங்க. எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா வாங்காம கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னதும் அமைதியாகிட்டேன். எனக்கு நித்து வேணும். அவளை விட்டு தர மனசில்ல. ஆகாஷ் சொல்ல, கவலை வேண்டாம் மாப்பிள்ள. நான் சொன்னபடி எல்லாம் செய்வேன். எந்த வருத்தமும் இல்லாம சந்தோஷமா இந்த கல்யாணம் நடக்கும். என் தங்கச்சிக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். அவ சின்ன பொண்ணு. அவளை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நான் என் அம்மா கிட்ட பேசவா? 25 பவுன் இப்பவும் மீதி தலை தீபாவளிக்கு சீர் செய்யட்டும்னு பேசவா? உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் குறையும், நேரம் கிடைக்கும். அச்சோ வேண்டாம். என் தங்கச்சி குறை இல்லாம கல்யாணமாகி உங்க வீட்டுக்குள்ள வரணும். நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். நான் பார்த்துக்கிறேன். நீங்க இந்த கவலையை விடுங்க. ஆகாஷுடன் கடைக்கு சென்று அவன் மதிய உணவை சாப்பிட்டு கிளம்ப 2 சாப்பாடு பார்சல் வாங்கி வந்து பெரியவர்களுக்கு கொடுத்துவிட்டு நந்து வேலையை பார்க்க வந்தான். 1 வாரம் கடந்திருந்தது. நாளை கலையின் திருமணம். நந்து முன்னிரவு முழுக்க தூங்காது அவள் பேசிய அனைத்தையும் நினைத்து கொண்டிருந்தான். நகுக்குட்டி என்று அவள் கொஞ்சம் குரல் காதில் கேட்டது. எத்தனை கனவு, எத்தனை ஆசை. பத்திரிகை பார்க்க கலைச்செல்வி வெட்ஸ் சந்தோஷ் என்று இருந்தது. கலையின் பெயரை தொட்டு பார்த்தவனுக்கு அழுகை வந்தது. அழுது முடித்து முகம் கழுவி காலையில் முகத்தில் எதுவும் தெரியக்கூடாது என்று மனதை சமன் செய்து 1 100 வரை தலைகீழாக சொல்ல அழுத களைப்பும் சேரவும் தூக்கம் வந்தது. காலையில் எழுந்து காதலிக்கும் போது அவள் வாங்கி தந்த வெள்ளை நிற சட்டையும் நீல நிற ஜீன்ஸும் அணிந்து கொண்டான். இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவளுக்கு கல்யாண பரிசு தர வேண்டும் என்று வாங்கிய வைரமுத்துவின் கவிதை புத்தகங்களை எடுத்துக்கொண்டான். பேருந்து மண்டபம் முன் நிற்க நந்து இறங்க அவன் கல்லூரி நண்பர்களுக்கு அவனை கண்டதும் முகம் மாறியது. எதுக்குடா வந்த? பிரதீப் கேட்க, மச்சி பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டல்ல? சவுந்தர் பயந்து கேட்க, எனக்கு அவளை பார்க்கணும், 1 முறை, அவ்வளோதான். நந்து சொல்ல, கஷ்டமா இருக்கும்டா நந்து, நம்ம வேற எங்காவது போவோம் வா. ஜோசப் அவனை அழைக்க, இல்லை மச்சி, அரை நாள் தான் லீவ், வேலைக்கு போகணும், 1 முறை மட்டும் ப்ளீஸ். நந்து கெஞ்சி கேட்க, விடுங்கடா, அவன் உள்ள போகட்டும், அவன் தெளிவாதான் இருக்கான். நந்து மண்டபம் உள்ளே செல்ல கலை சந்தோஷுடன் பேனர் முழுக்க நின்றிருந்தாள். அதை கடந்து உள்ளே செல்ல மண்டப அலங்காரம் சொல்லியது அவர்களின் செல்வ செழிப்பை. ஒரு இருக்கை பார்த்து பின்வரிசையில் அமர்ந்து கொண்டான். சரியாக கலையை அழைத்து வந்தனர். அட்சதை தந்தனர். கைகளில் அள்ளி கொண்டான். அவன் நண்பன் பிரதீப், ஜோசப் இருவரும் அருகில் வந்து நின்று கொண்டனர். நந்துவின் கண்கள் கலை மீதுதான் இருந்தது. சந்தோஷின் முகம் பார்த்து சிரித்த அவளைக் கண்டு இவனும் சிரித்தான் பைத்தியம் போல. சற்று நேரத்தில் கெட்டிமேளம் கொட்ட சந்தோஷ் கலையின் கழுத்தில் தாலி கட்டினான். நந்து அப்படியே உறைந்து போய் அமர்ந்திருந்தான். பிரதீப் அவன் தோள் தட்ட அட்சதையை தூவினான். ரம்யாவின் கையில் அவனின் பரிசை கொடுத்துவிட்டு கிளம்பி வேலைக்கு வந்து விட்டான். கலையின் கையில் அவன் பரிசு சென்று சேர்ந்தது. அதை பார்த்த அவளுக்கு இது நந்துவின் பரிசு என்று புரிந்து போனது. ஆரம்பித்திருந்த புது வாழ்வில் கலையும் இருக்கும் கடமைகளை நிறைவேற்ற நந்துவும் அவரவர் திசை பார்த்து சென்று விட்டனர். நாட்கள் மீண்டும் நகர நித்யாவின் திருமணம் இனிதே முடிந்தது. கோகுல், சுதர்சன் இருவரும் வந்தனர். பார்வதி முகத்தில் நிம்மதி. எந்த குறையும் இன்றி ஒரு திருமணத்தை முடித்து விட்டான். இனி அடுத்து நிவேதா கண்முன் வந்தாள். இன்னும் 2 வருடம் இவளுக்கும் திருமணம் முடித்துவிட வேண்டும். அதற்கு முதலில் இந்த கடனை அடைக்க வேண்டும். பணத்தின் உண்மையான மதிப்பு பிறரிடம் கடன் கேட்கும் போதுதான் தெரியும். பிராங்க்லின். நாணயம் 5. அன்றுதான் நந்து விடுமுறை முடித்து பல்லடத்தில் உள்ள அறைக்கு வந்து சேர்ந்தான். அவனின் வேலைகள் நிறைய தேங்கி இருந்தது. இரவு உணவு உண்ண வந்தான். அந்த பெரியவர்களை பார்த்து அவர்களுக்கும் உணவு வாங்கி தந்தான். அவனும் உண்டுவிட்டு அலுவலகம் சென்றான். அவனிடம் எப்போதும் ஆபீஸ் சாவி உண்டு. சில நேரங்களில் லோட் இரவில் சென்றால் பில் போட நந்துதான் வருவான். அன்றும் அதே போல வந்தான்.
நந்து ஆபீஸ் உள்ளே சென்று கணினியை ஆன் செய்து அவனுக்கு வந்திருந்த மின்னஞ்சலை பார்த்து கொண்டிருந்தான். அப்போதுதான் கீழே உள்ள குடோனில் சத்தம் கேட்டது. கம்பெனி இருக்கும் இடம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில். அதனால் காவலுக்கு என்று யாரும் இல்லை. சுதர்சன் வர வாய்ப்பில்லை. காரணம், அவரின் வீடு திருப்பூரில் உள்ளது. கோகுல் வந்தால் குடோன் சாவி அவனின் இருக்கையில் உள்ள இழுப்பறையில் உள்ளது. அதனால் இந்த நேரத்தில் யார் அது வந்து திறப்பது என்று நந்து யோசனையாக மாடி இறங்க, யாரோ ஒருவன் அவசரமாக குடோனை மூடிவிட்டு வெளியில் சென்றான். இருட்டில் சென்றவனின் முகம் சரியாக நந்துவுக்கு தெரியவில்லை. நந்து அவன் பின்னே செல்ல அவன் ஒரு காரில் ஏறி சென்று விட்டான். அவன் கையில் எதுவும் இல்லை. நந்து அவசரமாக ஆபீஸ் வந்து அலமாரியில் உள்ள சாவியை எடுத்துக்கொண்டு குடோன் திறக்க சென்றான். அவன் திறக்க எந்தவித மாற்றமும் இல்லை. நந்து லோட் கணக்கை இருமுறை சரிபார்த்தும் அதுவும் சரியாக இருந்தது. நந்து கோகுலை அழைத்து உடனே ஆபீஸ் வரும்படி கூற அவனும் வந்தான். நந்து விவரம் சொல்லி குடோனை பார்க்க சொல்ல, கோகுல் இப்போது குடோனை ஆராய ஆரம்பித்தான். அப்போதுதான் அந்த வித்தியாசம் தெரிந்தது. அண்ணா, இந்த தீவன பெட்டி பின்னாடி பாருங்க. கோகுல் அழைக்க, இதென்ன டப்பா? நந்து கேட்க, அண்ணா, இது கோழிக்கு தர மருந்து தான். ஆனா இதுல வீரியம் அதிகமா இருக்கு. என்னடா சொல்ற? 20,000 லிட்டர் தண்ணியில சாதாரணமா 20 கிலோ மருந்து சேர்ப்பாங்க. அப்போதான் கோழி ஆரோக்கியமான முறையில முட்டை போடும். ஆனா இது வீரியம் அதிகம். 20,000 லிட்டர் தண்ணியில 2 கிலோ சேர்த்தா போதும். அது போக வீரியம் அதிகமாகும் போது எல்லாமே வேகமா நடக்கும். இது கறிக்கு வளர்க்குற கோழி, எடை அதிகமா போடும். சாதாரண பிராய்லர் 42 நாள்ல 3 கிலோ எடை தான் கூடும். ஆனா இது 6 கிலோ வரை எடை கூடும். 75வது நாள்ல இதை அறுக்கணும், இல்ல நோய் வந்து செத்து போயிடும். கோகுல் விவரம் சொல்ல, இது எப்படி நம்ம இடத்துல? நம்ம இதெல்லாம் விற்கிறது இல்லையே. நந்து யோசனையாக கேட்க, ஆமா அண்ணா, ஆனா நம்ம குடோன் சாவி ஒருத்தன் கையில இருக்கு. சகஜமா வந்துட்டு போறான். எப்படி? அப்போ இந்த சாவியை தந்து இந்த இடத்த தந்தது சுதர்சன் சாரா தான் இருக்கணும். அந்த மனுஷன் நல்லவர்னு இவ்வளோ நாளும் நினைச்சேன். இப்படி 5 அறிவு உள்ள வாயில்லா ஜீவன் சாப்பாட்டுல விஷம் வைக்கிறதும் இல்லாம நம்ம தட்டு வரைக்கும் வந்து விஷம் வைக்கிறாரு. அண்ணா, அப்போ அந்த ஆளு எவ்வளவு பெரிய தப்பு பண்றாரு தெரியுமா? விதிக்கு மீறி இதெல்லாம் கொடுக்க முடியாது. ச்சே, எவ்வளோ நாள் பண்ணையில இருந்து முட்டை வந்து இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு போயிருக்கேன் தெரியுமா? அத்தனையும் விஷம். ஆமா கோகுல், அவர் ஒரு நாளும் முட்டையை அவர் வீட்டுக்கு கொண்டு போனது இல்லை தானே? நந்து கேட்க, நம்ம என்ன எலின்னு நினைச்சாரா? ச்சே, கோவமா வருது. சரிடா, இங்க நிக்க வேண்டாம், என் ரூம் போவோம் வா. இங்க வேற யாரும் வந்தா நமக்கு தான் சிக்கல். இருவரும் அங்கிருந்து கிளம்பி நந்துவின் வீட்டுக்கு வந்தனர். வீட்டுக்கு கூப்பிட்டு, நீ இன்னைக்கு இங்க தான் தூங்க போறேன்னு சொல்லு. அந்த கொடியில இருக்க லுங்கிய கட்டிக்கோ. நந்து கூறிவிட்டு பிளாக் டீ வைத்து வர கோகுல் உடைமாற்றி வந்தான். எப்போ லீவு கேட்டாலும் எடுக்க சொல்வாரண்ணா. நீங்க எடுத்தா என்னையும், நான் எடுத்தா உங்களையும் சீக்கிரம் வீட்டுக்கு போக சொல்றது இதுக்கு தான் போல. ஆதாரம் இல்லாம எதையும் பேசக்கூடாது கோகுல். ஆதாரம் தேடுவோம். இந்த மருந்து வந்து போறது நம்ம லிஸ்ட்ல இல்ல. இதோட வரவு செலவு கணக்கும் இல்ல. யாருக்கும் தெரியாம செய்யறாரு போல. இத சும்மா விடக்கூடாது. அவர் திருடங்கையில சாவி தர முட்டாள் இல்ல. திருடனே அவர்தான் கோகுல். அதுக்கு தான் ஆதாரம் தேவை. நந்து கூற, ஆதாரம் கிடைச்சு என்ன செய்ய போறோம்னா? நம்மெல்லாம் சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பம். இவர் கூட எல்லாம் யாரால மோத முடியும்? நமக்கு நம்ம வேலை முக்கியம், சம்பளம் முக்கியம். அதுக்காக என்ன வேணாலும் செய்வாரா? நம்மளை போலதான் பலரும் இருக்கான். மட்டன் வாங்கினா காசு அதிகம், சிக்கன் வாங்கிப்போன்னு சொல்றவன் மிடில் கிளாஸ் தான். விஷம்னு தெரிஞ்சோம் எப்படி சாப்பிட முடியும்? ரொம்ப பேசாத. எவ்வளோ கடன் உனக்கு? நீ தனியாளா? இன்னொரு தங்கச்சி இருக்கு. அம்மாவை யோசி. கட்டி கொடுத்த தங்கச்சி இருக்கு. நாளைக்கு நித்யா புள்ள பெத்துக்க வரும். அடுத்து நிவேதா கல்யாணம். அப்புறம் அந்த தங்கச்சி வரும். உனக்கு கடமை இருக்கு, காசு வேணும். இப்பவே மாச கடைசியானா கைய கடிக்குது. இதுல கடன் வேற. இந்த நிலையில எதிர்த்து பேசி வேலை போனா என்ன செய்வ? கடன்காரன் வாசல்ல வந்து நிப்பான். நம்மெல்லாம் பொங்கக்கூடாது. காசு இருக்கிறவன் தான் நியாயம் வேணும்னு பேசணும். மனசாட்சி உறுத்தாது. எப்படி வேலை பார்ப்ப? என் கையால தானே காசை வாங்குறேன். தெரிஞ்சே அந்த வாயெல்லா ஜீவன்களுக்கு விஷம் தர முடியுமா? அண்ணா, எனக்கு என் அப்பா வேணும். ஆப்ரேஷன் பண்ண லோன் தான் வாங்கியிருக்கேன். இப்போ என்னால் வேலையை விட முடியாது. கம்பெனி எதுவும் ஆனா என் கைக்கு காசு வராது.
எனக்காக பொறுமையா இரு. வேலை தேடி அது கிடைக்கணும். அதுவரை எதுவும் செய்யாத. ஆதாரம் கிடைச்சாலும் கொஞ்சம் சும்மா இரு. கோகுல் கெஞ்ச, எனக்கும் அவசரம் இல்லை. அந்த மனுஷன் மேல வெறுப்பு. கொலைகாரன். நந்து கோவமாக சொல்ல, ப்ளீஸ் அண்ணா. சரிடா, நானும் இதுல நிறைய யோசிக்கணும். அன்று இரவு பேசியே முடிந்து போயிருந்தது. அடுத்த நாள் காலை நந்து வேலைக்கு கிளம்ப கோகுல் பர்மிஷன் போட்டுவிட்டு இல்லம் சென்று விட்டு வேலைக்கு வந்தான். நந்து எப்போதும் வேலையில் சரியாக சுறுசுறுப்பாக இருப்பவன். அவன் கணக்கு பார்த்தால் அதில் எந்த குழப்பமும் இருக்காது. நாளுக்கு நாள் அவனின் வேலைகள் தெளிவாக இருந்தது. அவர்களது ஆடிட்டர் அவனை எப்போதும் புகழ்ந்து பேசுவார். அனைத்து வித வரிகளும் அவனுக்கு அத்துப்படி. நந்து ஒரு நாள் கூட வீண் விடுமுறைகள் எடுத்தது இல்லை. அவனுக்கு அவன் வேலை மீது அத்தனை பிரியம். ஆனால் இன்று இருக்கையில் அமர்ந்து பெருமூச்சு விட்டான். தீவனம் அல்ல, இது விஷம் என்று தோன்றியது. காசை பார்த்தால் கோபம் வந்தது. நல்ல வழி பல இருந்தும் இது ஏன் என்று தோன்றியது. பல உயிர் அழித்து வாழ்வது என்ன வாழ்வு? நந்து கலங்கி போயிருந்தான். ஆனால் அவன் மூளை ஆதாரம் தேடிக்கொண்டு இருந்தது. ஒரு வாரம் தேடினான். இறுதியாக சுதர்சன் அலுவலகத்தில் பயன்படுத்தும் லேப்டாப் உள்ளே விவரங்கள் இருந்தது. யாருக்கு மருந்து செல்கிறது, எவ்வளவு வாங்கி யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறார் என்று அத்தனை விவரமும் இருந்தது. 2 கோடி ரூபாய் அவர் கணக்குக்கு அடுத்த வாரம் வர இருப்பதையும் அறிந்து கொண்டான். தேவையான ஆதாரம் எல்லாம் கைக்கு வந்து சேர அத்தனையும் நகல் எடுத்துக்கொண்டான். கோகுலிடம் விவரம் சொன்னான். 2 கோடியா? பாவி, 3 லட்சம். அதுவும் கடன் தானே கேட்டேன். அதுக்கு எவ்வளோ பேசினா அந்த ஆளு? கோகுல் கேட்க, இதுல உன் உழைப்பு என்ன இருக்கு? பங்கு தர எல்லாமே அவர் உழைப்பு. அதுவும் திருட்டுத்தனம். இத உனக்கு சொல்லி உன்னை வச்சு வேலை வாங்கினா பங்கு தரணும் இல்ல? நந்து கேட்க, அட போங்கண்ணா, வெறுப்பா இருக்கு. கோகுல் சொல்ல, ஆமா, வெறுப்பாதான் இருக்கு. சரி, வரேன், நாளைக்கு பார்ப்போம். நந்து கூறிவிட்டு சென்றிருந்தான். பணம் ஒன்றே வாழ்வின் லட்சியம் என்றால் அது தவறான வழியிலேதான் தேடப்படும். ரஸ்கின். நாணயம் 6. நந்து அவன் அறை வந்து குளித்து உடைமாற்றி வாயில் படுத்தான். அலைபேசி எடுத்து முகநூல் பார்க்க கலையின் திருமண புகைப்படம் பதிவேற்றப்பட்டு இருந்தது. அதை பார்த்திருந்தவனுக்கு கண்கள் கலங்கியது. காதலை இப்படி கைத்தவற விட்டோமே என்று யோசனை. கலையும் எத்தனை நாள்தான் காத்திருப்பாள்? இந்த பணம் அது ஏன் தேவையுள்ள யார் கைக்கும் சென்று சேருவது இல்லை? பணம் பத்தும் செய்யும். ஆம், திருடனின் கைகளில் இருந்து கொண்டு பல 100 விஷயங்கள் கூட செய்கிறது. கலைமுகத்தில் இருந்த சிரிப்பை பார்த்து இவன் முகமும் புன்னகை பூத்தது. போன மாசம் வர நீ என் பொண்டாட்டியா தான் வரப்போறேன்னு இருந்தேன் தெரியுமா? எனக்கு உன்னோட பேசணும் போல இருக்கு. என் மன கஷ்டம் கேட்டு ஆறுதல் சொல்ல இப்ப யாருமே இல்லை. முட்டாள்னா, உன்னை எப்படியும் போராடி கல்யாணம் பண்ணி இருக்கணும். விட்டேன். நந்து புலம்பினான். நான் ஒரு பைத்தியம் இல்லை. இழந்த அப்புறம் உன்னை நினைச்சு அழுதுட்டு இருக்கேன். நீ இப்போ வேற ஒருத்தர் பொண்டாட்டி. என்ன செய்யன்னு தெரியல கலை. மனசு நிம்மதியாவே இல்லை. நந்து அவளின் புகைப்படம் பார்த்து பேசிக்கொண்டும் பல நினைவுகளில் இருந்து அசதியில் தூங்கிப் போயிருந்தான். அவனின் அலைபேசி அடிக்க எழுந்து பார்த்தான். அவனின் அம்மா அழைத்திருந்தார். எழுந்து அமர்ந்தவன் முகம் அழுத்தி துடைத்துவிட்டு மணி பார்த்தான். மணி 8:30. அவன் அம்மாவுக்கு அவனே திருப்பி அழைக்க அவன் அம்மா எடுத்தவுடன் அழுதார். என்னாச்சுமா, ஏன் அழறீங்க? காவேரி அத்தை வந்திருந்தாங்கடா, நிவேதாவை பொண்ணு கேட்டு. காவேரி பையன் சக்தியும் நம்ம நிவேதாவும் காதலிக்கிறாங்கடா. இதுக்கு ஏம்மா அழறீங்க? நிவேதா படிப்பு முடியட்டும், பண்ணி வச்சிருவோம். அதுதான் நந்து பிரச்சனை. அவ பொண்ணை தந்து பொண்ணை எடுக்க நிக்கிறா. அப்படி அவ பொண்ணை எடுக்காம வேண்டாம்னு சொன்னா கேட்ட வரதட்சணை தரணும்னு சொல்லியிருக்கா. அதுவும் 6 மாசத்துல கல்யாணம் பண்ணணும்னு சொல்றா. என்னம்மா சொல்றீங்க? அந்த பொண்ணு லோகேஸ்வரி ரொம்ப கோவக்காரி. அவளை விட்டு அவ புருஷன் ஒரே மாசத்துல போயிட்டான். அவளை உன் தலையில கட்டி வைக்க பிளான் போட்டிருக்கா. நீங்க வா நந்து. வரேம்மா, 2 நாள்ல லீவ் வருதுல்ல, அப்போ வரேன். சரிப்பா. பார்வதி கூறி வைக்க நந்துவிற்கு இப்போது தலைவலிக்க எழுந்து தண்ணீர் குடித்துவிட்டு மொட்டை மாடி சென்று அங்கு பாய் விரித்து படுத்துக்கொண்டான். மனமெல்லாம் வலி, விரக்தி. அத்தை வசதியானவள். அவளிடம் எதிர்த்து நிற்க முடியாது. அத்தையின் மகள் மிகப்பெரிய கோவக்காரி. யாருக்கும் மரியாதை தர தெரியாது.
அழகாக இருக்கிறாள், பணக்காரி என்று தலைகணம் கூட உண்டு. ஒரு வாரம் திருவிழா போல கொண்டாடிதான் அவளுக்கு திருமணம் செய்து வைத்தனர். ஆனால் 1 மாதம்தான் அவனோடு வாழ அவளால் முடிந்தது. அடங்கி போக சொல்லவில்லை அவன். ஆனால் அவனை அடக்கி வைக்க அவள் நினைத்தாள். விளைவு, இருவரும் பிரிந்து இன்றோடு 2 வருடங்கள் ஆகிறது. விவாகரத்து வாங்கி வீட்டில் இருக்கிறாள். அவளை எப்படி நான் திருமணம் செய்து கொள்ள முடியும்? அவளுக்கும் எனக்கும் வசதியில் எட்டவே எட்டாதே. தங்கை வாழ்வை விலை வைத்து என் தலையில் அவளை கட்டி வைக்க முடிவு செய்து விட்டனர். சக்தி நல்லவன். ஆனால் என் தங்கையின் வாழ்வைப் போல அவன் அக்காவையும் வாழ வைக்கத்தானே அவனும் விரும்புவான். இதில் தப்பு என்ன? போய்தான் பேச வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். 2 நாள் கடந்திருந்தது. நடுவில் நிவேதா மட்டும் அழைத்து அவளின் காதல் பற்றி கூறியிருந்தாள். நந்து வீடு சென்று சேர வீட்டில் அத்தனை அமைதி. என்னமாச்சு? ஏன் வீட்டில் ஏதோ ஒரு அமைதி? உன் அத்தை வந்துட்டு போயிருந்தா. லோகுவை கூப்பிட்டு வந்திருந்தா. அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து நிம்மதியே இல்லை நந்து. சரிம்மா, நான் காலையில் போய் அத்தையை பார்க்குறேன். நீங்கள் கவலையை விடுங்க. நந்து சமாதானம் சொல்ல, என்னால் தானே அண்ணா உனக்கு இந்த நிலைமை. சாரி அண்ணா. இப்போ என்னாச்சு? உன் தப்பு இதில் என்ன? சக்தி நல்ல பையன், நம்ம சொந்தம், உனக்கும் முறை இருக்கு. அத்தைக்கிட்ட நான் பேசுகிறேன். லோகு நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. எனக்கு அவன் மேலே எந்த எண்ணமும் இருந்ததில்லை. அந்த பொண்ணு நமக்கு வேண்டாம் நந்து. பார்வதி கூற நந்து சரி என கூறியிருந்தான். காலை எழுந்த நந்து தங்கையுடன் சமையலில் உதவி கொண்டிருக்க பார்வதி துணி மடித்து கொண்டிருந்தார். அப்போது காவேரி வந்தார். வாங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? நந்து கேட்க, அத்தை காஃபி போட்டு வரவா? நிவேதா கேட்க, உங்க அம்மா எல்லாம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். உன் அண்ணன் நல்ல பதில் சொன்னா விருந்தே சாப்பிட்டு போறேன். காவேரி சொல்ல, அத்தை நான் லோகுவை அப்படி நினைச்சு பார்த்தது கூட இல்லை. என்ன போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? அவளுக்கும் என்ன பிடிக்காதே. அதுவும் இல்லாம அவ வசதிக்கு இந்த குடிசை எப்படி சரி வரும்? நந்து கேட்க, அவ விருப்பம் போல பண்ண கல்யாணம் தான் சரி வரலையே. அதான் இப்போ என் விருப்பம் போல செய்ய போறேன். உன் கேள்வி சரிதான். அவ இங்க மருமகளா வந்தா அவளுக்கு தேவையான வசதியோட தான் வருவா. தங்கத்துல அழகு பண்ணி அனுப்பி வைப்பேன். உனக்கு கவலை வேண்டாம். இல்ல அத்தை, எனக்கு லோகு மேல விருப்பம் இல்லை. எனக்கு இப்போ கல்யாணம் பண்ற எண்ணமும் இல்லை. லோகுக்கு நல்ல பையனா பார்ப்போம் அத்தை. நந்து, நீ இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னா நிவேதா சக்தி கல்யாணம் நடக்கும். இல்ல என் பையனுக்கு பொண்ணு பார்க்க எனக்கு தெரியும். அவன் உன்ன மாதிரி இல்ல, பாசக்கார பையன். அக்கா கல்யாணம் ஆனாதான் உன் தங்கச்சிக்கு தாலி கட்டுவான். நான் அன்னைக்கு இடம் விற்கும்போது பங்கு வேண்டாம்னு சொன்னது கூட இதுக்காக தான். நீ சம்மதம் சொன்னா கல்யாண செலவு கூட இல்லை. வா, வந்து உன் தங்கச்சியை கொடுத்துட்டு என் பொண்ணை கூப்பிட்டு போ. இல்ல 6 மாசத்துல நான் கேட்ட சீர்வரிசையை பண்ணிட்டு கல்யாணத்தோட முழு செலவை ஏத்துக்கோ. சக்தி நிவேதா கல்யாணத்தை செய்து வை. என் இடத்து பங்க எனக்கு தந்துரு, சரியா? உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்க. 6 மாசத்துல கல்யாணம் நடக்கணும். இல்ல என் பையனுக்கு வேற பொண்ணை நான் பண்ணி வச்சிருவேன். வரேன். காவேரி சென்று இருக்க நிவேதா அழுதாள். அவளை பார்த்து நந்து உடைந்து போய் அமர்ந்திருந்தான். பார்வதி தான் இருவரையும் சமாதானம் செய்தார். உணவு ஊட்டிவிட்டார். அங்கே மூவரும் அழுதிருந்தனர். இப்போது நந்து மட்டும் தனியே அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தான். இன்னும் 6 மாதத்தில் எப்படி? அத்தை நிச்சயம் லோகுவை வேண்டாம் என்று சொன்னதற்கு சீர்வரிசையில்தான் தன்னை அடிக்கப் போகிறார். நிவேதா குறையில்லாது வாழ தான் அனைத்தும் செய்துதான் ஆக வேண்டும். 6 மாதத்தில் மீண்டும் இன்னொரு கல்யாணம் எப்படி முடியும்? இருக்கும் வழியெல்லாம் அடைத்துவிட்டு காசு வேண்டும் என்றால் எப்படி வரும்? லோகுவை திருமணம் செய்து கொண்டால் நிவேதா நன்றாக இருப்பாள். ஆனால் என்னால் இது முடியுமா? அவளை திருமணம் செய்ய மீண்டும் பணம் இல்லை என்று இவளும் விட்டுத்தானே செல்ல போகிறாள். இதற்கு அவள் எப்படி சம்மதம் சொல்வாள்? முதலில் அவளின் சம்மதம் கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். எண்ணம் வர சக்தியை அழைத்தான். ஹலோ மாமா, சாரி, நான் தான் உங்ககிட்ட பேசி இருக்கணும். அதுக்குள்ள அம்மா பேசிட்டாங்க. இதுல எதுவும் தப்பு இல்லை. எப்படியும் ஒரு நாள் இதை பேசிதானே இருக்கணும். சரி, நான் அதுக்கு கூப்பிடல. லோகேஸ்வரி எப்படி சம்மதம் சொன்னா? நந்து கேட்க, மாமா அது அவளுக்கு உங்க மேல விருப்பம் இல்லை. சக்தி சொல்ல, அப்புறம் எப்படி அத்தை லோகு வற்புறுத்தி கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க? அவளும் மாமாவும் ஒன்னா சேரணும்னு முடிவுல இருக்காங்க.
ஆனா அம்மா அவர் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் அவ காதலிச்சு பண்ண கல்யாணம். மாமா மேல அப்போ கோவம், இப்போ பிரிவு, புரிதல் தந்திருக்கு. இது போதும் சக்தி, நான் அத்தைக்கிட்ட பேசிக்கிறேன். நந்து சொல்ல, மாமா லோகு அங்க போகணும்னு இருக்கா. நீங்க பேசினா அம்மா கொஞ்சம் யோசிப்பாங்க. பேசி பாருங்க மாமா. நான் பேசி வீட்ல ஏன் சண்டையே கட்டியும் பார்த்துட்டேன். சக்தி கேட்டுக்கொள்ள, கண்டிப்பா பேசுறேன் சக்தி, நான் வைக்கிறேன். நந்து அழைப்பை முடித்திருந்தான். பணம் தலைகுனிந்து பணியாற்றும் அல்லது தலைக்குப்புற தள்ளிவிடும். ஆலிவர் வெண்டல். நாணயம் நாணயம் 7. அடுத்த நாள் நந்து காவேரி அத்தையின் இல்லம் சென்றான். வா நந்து, என்ன முடிவு பண்ணியிருக்க? காவேரி வரவேற்க, அத்தை, லோகேஸ்வரி பாவம், அவ மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவளை வாழ விடுங்க. எனக்கு விருப்பம் இல்லை அத்தை. என் மேல விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணுக்கு கட்டாய தாலி கட்ட எனக்கு விருப்பம் இல்லை. நந்து கூற, அப்போ உன் தங்கச்சி கல்யாணம்? அது சக்தி கூட தான் அத்தை. நீங்க சொல்லுங்க என்ன சீர்வரிசை செய்யணும்னு, செய்யறேன். ஆனா கொஞ்சம் நேரம் கொடுங்க. உன் முடிவு தான் நான் கேட்கணும் இல்லையா? நான் சொன்ன எதையும் நீ ஏத்துக்கவே இல்லை நந்து. காவேரி கேட்க, என் நிலைமை தெரிஞ்சு ஏன் அத்தை இப்படி நெருக்குறீங்க? என்னால 6 மாசத்துல இந்த கல்யாணத்தை செய்ய முடியாதுன்னு சொன்னா போக போறது சக்தியோட வாழ்க்கையும் தான். லோகு அவளோட மனசு மாறி போக போறா. போக விடுங்க அத்தை. போதும், நிறுத்து. உன் பிச்சைக்கார குடும்பத்துல பொண்ணு எடுக்க இல்ல என் பொண்ணை உனக்கு கட்டி வைக்க எனக்கு என்ன பைத்தியமா? சக்தி நிவேதாவை காதலிக்கிறது தெரிஞ்சு நான் தான் இப்படி ஒரு கணக்கு போட்டேன். நேற்று ராத்திரியே என் மாப்பிள்ள பொண்ணை வந்து கூப்பிட்டு போறேன்னு பேசி மன்னிப்பு கேட்டுட்டார். இப்போ உன் தங்கச்சி கல்யாணம் தான் நிக்குது. அவளெல்லாம் இந்த வீட்டுல வாழ விட மாட்டேன். என் பையன் கூட தனியா தான் அனுப்பி விட போறேன். அவளை தான் எனக்கு பிடிக்காது. என் பையன் அவனை பிடிக்குமே. தனியா போய் வாழ என்னெல்லாம் தேவை இருக்கும் தெரியுமா? வீட்டை நான் கொடுத்துருவேன். உன் தங்கச்சி தான் வீட்டை நிறைக்கணும். உனக்காக 6 மாசத்தை 8 மாசமா மாத்தி தரேன். அவ்வளவுதான் முடியும். நான் சொல்ற லிஸ்ட் மொத்தமும் வரணும். அப்போதான் உன் தங்கச்சிங்க வாழ முடியும். காவேரி உரைக்க, ஆமாத்த, எங்க அப்பா கணக்கு பார்த்திருந்தா நான் பிச்சைக்கார ஆகாம இருந்திருப்பேன். என் குடும்பமும் இப்ப நல்லா இருந்திருக்கும். 8 மாசம் போதும் அத்தை. அதுக்குள்ள நான் பணம் ஏற்பாடு பண்ணிடுறேன். ரொம்ப நன்றி அத்தை. என் மேல உங்களுக்கு இந்த அளவுக்கு பாசம் இருக்கிறது போதும். நந்து கூறிவிட்டு இல்லம் வந்து அத்தை 8 மாதத்தில் திருமணம் வைத்துக்கொள்ள சம்மதம் சொல்லிவிட்டார் என்று கூறினான். தாய்க்கும் தங்கைக்கும் அவன் அத்தை பேசிய பேச்சுக்கள் தெரியாமல் பார்த்து கொண்டான். பார்வதிக்கு லோகேஸ்வரி மருமகளாக வரவில்லை என்று நிம்மதி. நிவேதா 8 மாதத்தில் திருமணம் என்பதில் மகிழ்ந்திருந்தாள். நந்து மனதில்தான் கேள்வி, குழப்பம். திங்கள் காலை அலுவலகம் வர கோகுல் நந்துவின் முகம் பார்த்து ஏதோ சரியில்லை என்று தெரிந்து கொண்டான். கோகுல் கேட்க நந்து அனைத்தும் சொல்ல, என்னன்னா மறுபடியும் காசு எங்கிருந்து வரும்? அவ்வளோ பணம் யார் தருவாங்க? எப்படியும் நித்யாக்கு செய்தது செய்யணும். நித்யா கல்யாணம் ஆகி இன்னும் 1 மாசம் கூட முடியல. அதுக்குள்ள எப்படி முடியும்? கோகுல் கேட்க, ஏதாவது செய்யணும் கோகுல். இல்லைனா சக்திக்கு வேற பொண்ணை பார்ப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. காதல் தோல்வி ரொம்ப வலிக்கும். என் தங்கச்சிக்கு அது வேண்டவே வேண்டாம். நான் ஒருத்தன் அழுகிறது போதாதா? நந்து சொல்ல, ஆமா அண்ணா, காதல் தோல்வி வலிக்கும் தான். எனக்கும் இப்போ அதே வலிதான். பிரேக்கப் பண்ணிட்டேன். அவளுக்கு காத்திருக்க பிடிக்கல, விட்டேன். கோகுல் சொல்ல, காசு மட்டும் இருந்தா போதும், வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு எப்படி இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க? காசை தாண்டி எவ்வளோ இருக்கு. காதல், அன்பு, பாசம் கூட காசை வச்சுதான் அளவு செய்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் நம்ம விட கீழே உள்ளவனை பார்த்து நம்ம நல்லா இருக்கோம், நம்ம நல்லா இருக்கோம்னு சொல்லி மனசை சரி செய்துட்டு தாண்டி வந்துடுறேன். ஆனா அம்மா அப்பா ஆரோக்கியம் கைவிட்டு போகும்போது எதுவும் செய்ய முடியல. எனக்கு என் அப்பாவை காப்பாத்திக்க மட்டும் காசு வேணும். நம்ம வறுமையை புரிஞ்சுக்காத காதல் இருந்து என்ன போய் என்ன, விடு. அவங்களாவது நிம்மதியா இருக்கட்டும். வா, வேலையை பார்ப்போம். அண்ணா, மறுபடியும் குடோன் உள்ள அந்த மருந்து இருந்தது இன்னைக்கு. மொத்தம் 100 டப்பா இருக்கு. நல்ல காசு அந்த ஆளுக்கு. சோறு போடுற முதலாளிய காட்டி கொடுக்க மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா அவர் செய்யறது தப்பு. அவரை போலீஸ்ல சொன்னா அதுல நமக்கும் பங்கு வந்துடும். கவனமா தான் செய்யணும். அதுவும் போக இப்போ இருக்கிற நிலையில அவரை எதிர்க்க எனக்கு தெம்பு இல்லை. என் தங்கச்சி கல்யாணம் தான் எனக்கு இப்போ முக்கியம். நந்து கூறியிருந்தான். 3 மாதம் சென்றிருந்தது. நந்து முயற்சி செய்த இடத்திலெல்லாம் கைவிரிக்க இன்னும் 5 மாதம்தான் இருக்கிறது என்று பெரும் கவலை அவனுக்கு. இந்த 3 மாதத்தில் நந்து பேக்கரி வேலைக்கு சேர்ந்திருந்தான்.
பேக்கரி கடையில் இரவு நேர வேலை. சில ஆயிரம் சம்பளம் வந்தது. நித்யா திருமணத்திற்கு என்று வாங்கியிருந்த கடனுக்கு அசலும் வட்டியும் கட்ட சரியாக இருந்தது. காலை 5 மணிக்கு வீடு வருவான். 8:30 வரை தூங்கிவிட்டு எழுந்து அவசரமாக கிளம்பி 9 மணிக்கு வேலைக்கு செல்வான். மதியம் இருக்கும் இடைவெளி கூட குட்டி தூக்கம் தூங்கினான். கோகுல் சில நாள் சுதர்சன் இல்லை என்றால் அவனை எழுப்பாது அமைதியாக வேலையை பார்ப்பான். மாலை 6 மணிக்கு அறை வந்து துணி துவைத்து கொஞ்சம் தூங்கி இரவு உணவு உண்டுவிட்டு இரவு 10 மணிக்கு வேலைக்கு சென்று விடுவான். என்ன செய்தும் 5000 தான் சேமிக்க முடிந்தது. ஒரு நேரம் உணவை மறந்தான். துக்கம் அவனை பாதி இழைக்க வைத்திருந்தது. அன்று மனம் சோர்ந்து போய் வேலை செய்து கொண்டிருந்தவன் சுதர்சன் ஏதோ கேள்வி மேல் கேள்வி கேட்க கோவத்தில் பேசிவிட்டான். என்னடா ஆச்சு? கேள்வி கேட்டா கோவத்துல பேசுற? சுதர்சன் கேட்க, சாரி சார், மனசு சரியில்லை, வீட்டில் பிரச்சனை, அதே யோசனையில கோவமா பேசிட்டேன். தூக்கம் வேற இப்போ சரியா இல்லை, சோர்வா இருக்கு, சாரி சார். சுதர்சன் அக்கறையாக நந்துவை அமர வைத்து அனைத்தும் கேட்க நந்து அனைத்தும் சொல்ல, இன்னைக்கு உனக்கு லீவ், வீட்டுக்கு போ, நல்லா தூங்கி எழுந்து வா, சரியா? ஒரு நாள்ல வேலை என்ன ஆக போகுது, நாங்க இருக்கோம், போ ரெஸ்ட் எடு. சுதர்சன் சொல்ல நந்து முகத்தில் அதிர்வு. இத்தனை சொல்லியும் மனம் இறங்கி உதவி செய்ய முன்வராத ஒருவரை இப்போதுதான் பார்க்கிறான். நந்து கிளம்பி அவன் அறை வர அந்த முதியவர் டீ கிளாஸ் கழுவி கொண்டிருந்தார். அவனை பார்த்து அவர் சிரிக்க இவனும் சிரித்து விட்டு வந்தான். அவரின் மனைவி மரத்தின் கீழே அமர்ந்திருந்தார். வெயிலில் அவர் உடையெல்லாம் நனைந்து போயிருந்தது. அறை வந்தவனுக்கு நித்யாவின் அழைப்பு வந்தது. குரலில் அழுகையா ஆனந்தமா வெட்கமா என்று சரியாக தெரியவில்லை அவனுக்கு. ஆனால் அவள் சொன்ன செய்தியில் நந்து கண் கலங்கி போய் இருந்தான். அண்ணா, நீ மாமா ஆக போற, 78 நாள் ஆச்சு. நித்யா கூற, நித்து சந்தோஷமா இருக்குடா, முதல் வாரிசு நம்ம வீட்டுக்கு, வாழ்த்துக்கள்மா. மாப்பிள்ளைக்கும் வாழ்த்த சொல்லிடு, பத்திரமா இரு, வெயிட் எல்லாம் எடுக்காத, சரியா? நான் அம்மாவை அனுப்பி வைக்கவா? நந்து கேட்க, நீயும் வா அண்ணா, எனக்கு உங்களெல்லாம் பார்க்கணும் போல இருக்கு. நித்யா ஆசையாய் கேட்க, வரேம்மா, எனக்கு இங்க வேலை அதிகம், 2 பக்கம் போறேன், இப்போ லீவ் கிடைக்காது, அம்மாவையும் நிவேதாவையும் அனுப்பி வைக்கிறேன், நான் சீக்கிரம் வர பார்க்குறேன், சரியா? சரிண்ணா, நேரத்துக்கு சாப்பிடு, பத்திரமா இரு. வேதா கல்யாணத்துக்கு நான் ஏதாவது உதவி செய்யட்டுமாண்ணா? பெரிய மனுஷி, என் மாப்பிள்ளையும் உன் வயிற்றுல இருக்கிற நம்ம வாரிசையும் மட்டும் நல்லா பார்த்துக்கோ, போதும், இதெல்லாம் நான் பார்த்துப்பேன். நந்து கூற சரி என கூறியிருந்தாள். நந்து அறையுள்ளே வந்து ஆடை மாற்றி படுத்தான். தூக்கம் வர கண்ணுறங்கி போனான். ஆனால் மூளை உறங்காது காசு தேட வழியை தேடியது. முதல் பிரசவம், தாய் வீட்டில் அடுத்த செலவு. நந்து எழுந்து அமர்ந்தான். தலைவலிக்க எழுந்து தண்ணீர் குடித்து வாசலில் போய் நின்றான். பணம், அது எங்கே கிடைக்கும்? இந்த தேவை, அது எப்போது தீரும்? எளிதில் கிடைக்காத ஒன்றைத்தான் அதிகம் தேடுகிறோம் வாழ்வில். யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? ஏன் இப்படி ஒரு இக்கட்டான நிலை? அவன் மனம் கேட்ட கேள்விக்கெல்லாம் மௌனமே பதிலாக போனது அவனிடம். பணமும் மகிழ்ச்சியும் பரம விரோதிகள். ஒன்றிருக்கும் இடத்தில் மற்றொன்று இருப்பதில்லை. ஆஸ்திரேலிய பழமொழி. நாணயம் 8. நந்து யோசனையில் இருந்தான். அவனுக்கு சுதர்சன் மீது எரிச்சல் வந்தது. அத்தனையும் கடந்து போய்தானே ஆக வேண்டும். அன்றும் நண்பர்களின் மூலம் பணம் ஏற்பாடு செய்ய அழைத்தான். இரவு வேலைக்கு செல்ல ரம்யா வந்திருந்தாள். அவனின் கல்லூரி தோழி. நந்து, எதுக்கு பார்க்கணும்னு சொன்ன? பணம் வேணும் ரம்யா, தங்கச்சி கல்யாணம் 6 மாசத்துல வைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி தந்துடுவேன், ப்ளீஸ். ஷூரிட்டி கேட்பாங்க நந்து உன்கிட்ட. எதுவும் இல்லை ரம்யா, அதனால தான் உன்னை கேட்டேன். கஷ்டம்டா, என்னால முடியாது. சரி விடு, காஃபி குடி. நந்து அவளுக்கும் அவனுக்கும் காஃபி கொண்டு வர, நல்ல வேலை நீ கலைய விட்ட, அவ கனடா போயிட்டா தெரியுமா? தெரியாது ரம்யா, சந்தோஷமா இருக்காதானே, அது போதும். சந்தோஷமா தான் இருப்பா, அவ சரியான முடிவு தானே எடுத்தா. ஆரம்பத்திலே வேண்டாம் தான் நானும் சொன்னேன், அவ தான் கேட்கல. கடைசியா உன் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்தப்போ பேசினா. அவ அப்பா பார்த்த பையன் நல்ல வசதி, அவருக்கு முன்னாடி நந்து நிக்கவே முடியாதுன்னு சொன்னா. பிரேக்கப் பண்ணிட்டு சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா. அவளுக்கு உன் தகுதி தெரிய 4 வருஷம் ஆகியிருக்கு, புரிஞ்சதும் போயிட்டா. ரம்யா சொல்ல நந்துவின் தொண்டையை தாண்டி காஃபி கீழே இறங்க மறுத்தது. முகம் மாறாது சிரிப்போடு அவளிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். ரம்யா, என்கிட்ட காசு இல்லைன்னு, எனக்கு கடமை நிறைய இருக்குன்னு அவளுக்கு தெரியும்.
எல்லாம் தெரிஞ்சுதான் காதல் செஞ்சா. நான் எதையும் மறைக்கல. நான் காதலிக்க சொல்லி வற்புறுத்தவும் இல்ல. நான் உண்மையா தான் இருந்தேன். இப்பவும் அவளை இழந்துட்டோம்னு எனக்கு வலி இருக்கு. அவளுக்கு அந்த வலி இல்லைன்னு நீ சொல்ற. எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம். என் நினைப்பு அவளுக்கு சுமையா இருக்க வேண்டாம். அப்புறம் நான் ஏழை தான். அதுக்காக தன்மானம் இல்லாதவன் இல்ல. ஒரு நாள், எப்பவாவது ஒரு நாள் என்னை இழந்த வலிய அவளும் உணரதான் போறா. அன்னைக்கு என் காதல் அவளுக்கு புரியும். நந்து சொல்ல, ரம்யா கிளம்ப நந்து அவன் வேலையை பார்க்க சென்று விட்டான். வேலை தானே நடக்க அவன் கண்கள் மட்டும் அடிக்கடி கலங்கி போனது. காஃபி மேக்கரில் காஃபி பிடிக்கும்போது கைகளில் சிந்திக் கொண்டான். இளமையில் வறுமை கொடிது என்று ஔவையார் பாடியுள்ளாரே, இந்த உலகில் மிகவும் கொடுமையானது எது என்றால் வறுமைதான். அந்த வறுமையும் இளமை பருவத்தில் வந்தால் மிக மிக கொடுமையானது. பணம் கொடுத்து அன்பு, அறிவு, ஆற்றல், ஆயுள், இளமை, ஈகை, துணிவு, பொறுமை, புகழ், முயற்சி, வெற்றி, நோயின்மை, நட்பு, காதல், நேர்மை இதையெல்லாம் வாங்க முடியாது என்னும்போது எதற்கு இந்த பணம்? ஊரோடு ஒன்றி வாழ யாரோ 4 பேர் பேசுவார்கள் என்பதற்காக தானே தன் கை கொண்டே தன் சுவர்களை இடித்து வலிக்கு வழியமைத்து கொடுக்க வேண்டுமா? காகித பணம் என்பது பொருட்களை வாங்கி விற்க கண்டுபிடிக்கப்பட்ட எளிய வழிமுறை. அது வாழ்வின் தேவைகளில் ஒன்று. அதுவே அனைத்தையும் தந்துவிடாது. பணத்தை மட்டுமே வைத்து அனைத்து சந்தோஷத்தையும் வாங்கிவிட முடியாது. பணத்தின் பின்னால் ஓடுவதற்கு மட்டுமே பிறந்தோம் என்று வாழ்க்கையை வாழ்வது பெரும் சாபம்தான். நந்து அடுத்த நாள் காலை அலுவலகம் செல்ல சுதர்சன் வந்திருந்தார். யாரும் இல்லை என்று முதல் அறையில் வாடிக்கையாளர்கள் அமரும் சோஃபாவில் அமர்ந்து போன் பேசிக் கொண்டிருந்தார். நந்து அவன் செருப்பை கழட்டி கொண்டே அவர் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தான். நீ என்ன போல 2 அடிமையை வச்சிருக்கணும். அப்போ உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. 2 பேருக்கும் வறுமை, உதவி கேட்டு வந்து நின்னாங்க. நான் நயா பைசா நகரத்துல தெரியுமா? இருந்தும் வேலையில தான் இருக்காங்க. காரணம், அவங்க வறுமையை எனக்கு சாதகமா வச்சிருக்கேன். நமக்கு கீழே உள்ளவன் கீழே தான் இருக்கணும். வளர வழிவிட்டா நாம எப்படி வாழறது? சுதர்சன் எதிரில் உள்ளவனிடம் கேட்க, நந்து மீண்டும் செருப்பை போட்டுக்கொண்டு டீ கடையில் வந்து அமர்ந்தான். சுதர்சன் பேசியது காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது. அவன் எண்ணம் தடை செய்ய ஓடியது அந்த பாடல். போனா போகுதுன்னு விட்டீனா கேன ஆப்பு வைப்பாண்டா, தானா தேடி போய் நின்னா வேணும்னு காக்க வைப்பாண்டா. ஏய், நல்லவன்னு யார சொல்ல, கெட்டவன்னு யார சொல்ல? நல்லவன கெட்டவனா மாத்துறவன் தான் கெட்டவனும். ஆட்டோமேட்டிக் வாட்ச் போல ஓடுகிற வாழ்க்கை இது. ஆட்டுறத நிறுத்தி புட்டா நடுநிசீல நின்னுடோய். டே என் நண்பா, வாழ்க்கை என்பது வருஷ கடைசி பரீட்சை போலடா. கேள் புதுவென்பா, உன் கண்ணில் தூவ கற்ற கைமண் வேலைக்காகதுடா. சாமதான பேத தண்டம் நாளும் தோத்து போகும்போது தகிடுதத்தோம் செய் தகிடுதத்தோம், தகிடுதத்தோம் செய் தகிடுதத்தோம். போடா தேஞ்சு வேலை செஞ்சாலும் ஒரு பைசா கூட்டி தந்தானா, மாடா உழைச்சு தேஞ்சு நின்னாலும் வயிறார சோறு வச்சானா. நந்து முகத்தில் புன்னகை வந்தது. கண்ணில் அத்தனை கோபம். எழுந்து வேலைக்கு சென்றான். இரவு அறை வந்து அன்று பேக்கரி வேலைக்கு லீவ் சொல்லிவிட்டு கோகுலை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தான். அவன் வர நந்து டீ வாங்கி வந்தான். கோகுல் குடித்து முடிக்க நந்து பேச ஆரம்பித்திருந்தான். காலை சுதர்சன் பேசியதை சொல்ல கோகுல் கோபம் கொண்டான். அவர் வழியில அவருக்கு பாடம் சொல்லி தருவோமா? நந்து கேட்க, எப்படி அண்ணா? அவருக்கு 2 கோடி ரூபாய் வரப்போகுது அடுத்த மாசம். அதுல 1 கோடி நம்ம எடுத்துக்க போறோம், அவ்வளவுதான். அண்ணா, அவருக்கு தெரியாம எப்படி எடுக்க முடியும்? கண்டுபிடிக்க மாட்டாரா? அதுவும் 1 கோடி ரூபாய் சாதாரண பணம் இல்ல. அப்புறம் நம்ம திருட போறோமா? எதுக்கு அண்ணா? உழைச்ச பணமே கையில நிக்கிறது இல்ல, இதுல திருட்டு பணம் எதுக்கு? வலிக்குது கோகுல், அதுக்குதான். உண்மையா தானே இருந்தேன், நேர்மையா தானே இருந்தேன். என் நாணயத்தை சீண்டி பார்த்தது அவர் தானே. ஒருத்தன் உண்மையா இருக்கக்கூடாதா? இங்க மட்டும் இல்ல, எல்லா பக்கமும் காசு தான் பேசும். காசை தவிர வேற எதுக்கும் மதிப்பு இல்லை.
4 வருஷமா வேற ஆஃபர் வந்தும் கூட என் முதலாளி நல்லவர், வெறும் காசுக்காக அவரை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி இங்கேயே இருந்தேன். சுயநலமா இல்லாம இருந்ததுக்கு நல்ல பரிசு. என் நேர்மைய, உண்மைய, உழைப்பையும் தான் நம்பினேன். அது எதுவும் எனக்கு காசு தரல. நல்ல பேரை வாங்கி தரல. என்னால முடியல. இழப்பு, அவமானம் இதெல்லாம் தாங்க முடியல. அதெல்லாம் விட என் தங்கச்சியோட காதலும் கல்யாணமும் தான் எனக்கு பெருசா இருக்கு. சொன்ன தேதி இல்லைனாலும் சக்தி என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுவான். ஆனா என் தங்கச்சி நிம்மதியா இருக்க மாட்டா. நல்லவனா இருந்து நான் எதையும் சாதிக்கல. இழக்க இருக்கிறது என் உயிர் மட்டும்தான். எனக்கு பயம் இல்லை. நந்து வேதனையாக சொல்ல, ஆனா நம்ம மாட்டிக்க போறதில்ல. தேவைக்கு போக மீதி உள்ள பணத்தை தேவை உள்ளவங்களுக்கு தந்துருவோம். நம்ம 2 பேர் போல இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 2 பேரை தேடி கூப்பிட்டு வா. போதும். அவங்க தான் பணம் எடுக்க போறவங்க. நம்பிக்கையான ஆளுங்க வேணும். இல்லனா அவங்களும் நமக்கு நாமம் போட்டு போயிடுவாங்க. சரியா வருமாண்ணா? மாட்டினா? கோகுல் பயந்து போய் கேட்க, பழிய நான் ஏத்துக்கிறேன். சரியா? கவலைய விடு. பொய் சொல்லல. சத்தியமா சொல்றேன். என் தங்கச்சி கல்யாணத்தை மட்டும் செய்து வச்சிடு. நான் ஜெயில் போக தயார். அண்ணா, செய்வோம். நீங்க மாட்டிக்க மாட்டீங்க. அதுக்கு நான் உத்தரவாதம். சரி, நான் கேட்ட 2 பேரை நீ ஏற்பாடு பண்ணு. நான் எப்போ அவர் கைக்கு சரியா பணம் வரும், நம்ம பிளான் என்னன்னு சொல்றேன். அதன் பின் வந்த நாட்களில் நந்து உள்ளே பயந்து போயிருந்தாலும் கவனம் செலுத்தி தகவல்களை சேமிக்க ஆரம்பித்திருந்தான். சுதர்சன் கேள்வி கேட்டால் பணிந்து போனான். அவன் கோவம் எல்லாம் கையில் இருந்த கைகுட்டை வாங்கி கொண்டது. அதன் பின் வந்த நாட்களில் கோகுல் அவனின் 2 நண்பர்களை அழைத்து வந்திருந்தான். நந்து அவர்களை அவன் அறைக்கு இரவு 2 மணிக்கு வர சொல்லியிருந்தான். அனைவரும் வர நந்து அனைவரிடமும் அறிமுகம் செய்து கொள்ள சொன்னான். அண்ணா, 2 பேரையும் நம்பலாம். ஒருத்தன் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஆனந்த். அவன் வேலைக்காக வந்திருக்கான். வீட்டை விட்டு வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா அவன் பொண்டாட்டி விட்டு போயிட்டா, உயிரோட இல்லை. நல்ல வேலை கிடைச்சாதான் குழந்தைய பார்த்துக்க முடியும். இந்தியா விட்டு இவனுக்கு வெளியே போகணும். அதுக்காக வந்திருக்கான். அடுத்து இவன் பேர் கார்த்தி. அவன் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும். தம்பியை படிக்க வைக்கணும். வந்திருக்கான். 2 பேருக்கும் தேவை இருக்கு. நம்பிக்கையான ஆளுங்க. நந்து அவனை அறிமுகம் செய்து கொண்டு திட்டத்தை சொல்ல ஆரம்பித்தான். ஈட்டி எட்டின வரை, பணம் பாதாளம் வரை. பழமொழி. நாணயம் 9. இது கொஞ்சம் கஷ்டமான திட்டம்தான். ரிஸ்க் இருக்கு. ஆனா கண்டிப்பா நிறைய பணம் கிடைக்கும். அதை நம்பித்தான் இன்னும் 2 பேரை நான் கூப்பிட சொன்னேன். இது ஒரு கூட்டு முயற்சி. எல்லாரும் உண்மையா இருக்கணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். யாரும் யாரையும் ஏமாற்றக்கூடாது. எல்லாருக்கும் இங்க தேவை இருக்கு. நந்து சொல்ல, இந்த திட்டப்படி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எங்க முதலாளி பணம் வாங்க போறாரு. அப்போ நான், ஆனந்த், கார்த்தி 3 பேரும் இன்னொரு கார்ல அவரை ஃபாலோ பண்ண போறோம். கோகுல், நீ தான் இங்க ஆஃபீஸ்ல இருக்கணும். ஏன்னா அவருக்கு சந்தேகம் வரக்கூடாது. நான் எங்கேன்னு கேட்டா கூட பேங்க் போயிருக்கேன்னு நீ சொல்லிடலாம். நம்ம 3 பேரும் அவர் பின்னாடி போக போறோம். அவர் பணம் வாங்க போற இடம் சிட்டிக்கு வெளியில. அங்க ஒரு மண் ரோடு இருக்கு. அங்கதான் நம்ம காத்திருக்க போறோம். அவர் கார் அங்க கிராஸ் ஆகும்போது, ஆனந்த் நீ போய் வழிமறைக்கணும். கார்த்தி, நீ பணத்தை எடுக்கணும். நான் காரை தயாரா வச்சிருப்பேன். கூடவே யாரும் வராங்களான்னு பார்த்து சொல்வேன். இதுல உங்க பங்கு ரொம்ப முக்கியம். நாங்க 2 பேரும் முகம் காட்ட முடியாது. பணத்தை எடுத்துட்டு நீ வந்ததும் நான் புக் பண்ண ரூம்ல பணத்தை வச்சுட்டு கிளம்பி போறோம். கொஞ்சம் இந்த பிரச்சனை அடங்கினதும் காசு பிரிப்போம். இவ்வளோதான் பிளான். இதுல மாற்றம் இல்லை. இனி அதிகம் நம்ம 4 பேரும் பார்க்க கூடாது. இன்டர்வியூ தான் நமக்கு ஹிண்ட். இன்டர்வியூ எப்போ, எத்தனை மணிக்கு, இப்படிதான் பேசணும். நந்து சொல்ல, உங்களை நம்பலாமா? கார்த்திக் கேட்க, எனக்கும் குடும்பம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் செய்யற முதல் தப்பு இதுதான். அவ்வளோ அவமானம். எனக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தரை வச்சு செஞ்சிருக்கலாம். ஆனா எனக்கு நம்பிக்கையா இருந்தது கோகுல் தான். அவன் என் தம்பி மாதிரி. அவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். நந்து சொல்ல, பணம் பத்தும் செய்யும் ப்ரோ. ரிஸ்க் எடுக்கிறோம். எல்லாம் வீட்டுக்காக தான். நாங்க மாட்டினாலும் வீட்டுக்கு காசு சரியா அனுப்பிடுங்க. கார்த்திக் கூற, சரி, அமௌண்ட் எவ்வளோ? ஆனந்த் கேட்க, 1 கோடி. இதுல எனக்கும் கோகுலுக்கும் 35 லட்சம். உங்க 2 பேருக்கும் தலைக்கு 15 லட்சம். எந்த மாற்றமும் இல்லை. பணம் மொத்தம் 2 கோடி. ஆனா நம்ம அடிக்க போறது ஒண்ணுதான். காரணம் அவர் குழம்பி போகணும். அவ்வளோதான். நந்து சொல்ல, நம்ம மேல சந்தேகம் வராதா அண்ணா? கோகுல் கேட்க, எப்படி வரும்? இது இல்லீகல். இதை அவர் நமக்கு தெரியாம செய்து சம்பாதிக்கிறார்.
இதுல அவர் எப்போ காசு வாங்க போறாருன்னு நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு எதுவுமே தெரியாது. அவ்வளவுதான். அவர் போலீஸுக்கு போக வாய்ப்பே இல்ல. காரணம், இது நல்ல பணம் இல்ல, திருட்டு பணம். அத நம்ம நல்ல விஷயத்துக்கு உபயோகிக்க போறோம். ஒருவேளை 2 கோடி நமக்கு வந்தாலும், அதுல 20 லட்சம் வேற யாரோ ஒருத்தருக்கு தான் தரப்போறோம். சரியா? நந்து விளக்கம் தர, கோகுல் சரி என்று கூறியிருந்தான். அவ்வளவுதான். ஏதும் கேள்வி இருக்கா? நந்து கேட்க, ஆமா, கஷ்டப்படுறது நம்ம. எதுக்கு வேற யாருக்கோ தரணும்? ஆனந்த் கேட்க, பார்த்தியா, பணம்னு சொன்னதும் ஆசைய? பணம் கடல் தண்ணி மாதிரி. எவ்வளோ குடிச்சாலும் தாகம் தீராது. அளவு அவ்வளோதான். பணம் வர வர தேவை பெருகிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அது தேவையில்ல, ஆடம்பர மோகம். நந்து பதில் சொல்ல, பாவத்தோட புண்ணியம் பண்ணுவோம் அண்ணா. இவனுங்கெல்லாம் பூட்டி பூட்டி வச்சுதான் பாதி பேர் இன்னும் ஏழையாவே இருக்காங்க. கார்த்திக் சொல்லியிருந்தான். அதற்கு அடுத்து வந்த நாட்களில் நந்து அவன் நண்பனிடம் காரை கடன் வாங்கினான். அவன் அம்மாவையும் தங்கையையும் சென்னைக்கு நித்யாவை பார்த்து வருமாறு அனுப்பி வைத்தான். பணம் கைமாறுவதை சரியாக என்று எத்தனை மணிக்கு என்னும் விவரம் சேகரித்து கொண்டான். புதன் அன்று இரவு குடோன் உள்ளே மருந்து பெட்டிகள் எடுத்துச் சென்று விட்டதை உறுதி செய்து கொண்டான். அதனுடன் அந்த முதியவர்களுக்கு என்று ஒரு முதியோர் இல்லத்தில் பேசி அவர்களின் நிலையை சொல்லி அங்கு சேர்த்து கொள்ள சொல்லி கேட்டுக்கொண்டான். அவர்கள் கேட்ட தொகையை தர இவன் சம்மதம் சொன்னதால் சரி என்று ஏற்றுக்கொண்டனர். வியாழனன்று காலையில் பேருந்து நிலையத்தில் நால்வரும் கூடி முடிவை ஒருமுறை தெளிவாக பேசிக்கொண்டனர். வெள்ளி அன்று காலை நந்து மனதில் ஒரு இறுக்கத்தோடு எழுந்து கிளம்பினான். காரை எடுத்துக்கொண்டு பேருந்து நிலையத்தின் அருகில் அவனுக்கு தெரிந்த இடத்தில் காரை பார்க் செய்துவிட்டு எப்போதும் போல அலுவலகம் சென்றான். கோகுல் லோட் கணக்கு பார்த்தான். வெளியே அனுப்ப வேண்டிய லோட்களை அனுப்பி வைத்தான். நந்து அதை சரிபார்த்து டெலிவரி பில் மற்றும் விலைப்பட்டியலை தயார் செய்து அனுப்பினான். லோட் செல்ல பண்ணைக்கு அழைத்து கோகுல் லோட் அனுப்பிவிட்ட விவரம் சொல்லிவிட்டு அவன் வேலையில் இருந்தான். சுதர்சன் வந்தார். அவர் வந்த அடுத்த அரை மணி நேரத்தில் அவர்களுக்கான லோட் வந்தது. கோகுல் அதை சரிபார்க்க சுதர்சன் லோட் இறங்குவதை வந்து பார்த்தார். நந்து ஸ்டாக் எப்படி வந்து உள்ளது என்று சோதித்துக் கொண்டிருந்தான். ஒரு பாக்கெட் சீல் பிரிந்து இருக்க அதை படம் எடுத்து கொண்டான். அதை விவரம் சொல்லி திருப்பி அனுப்பி வைத்தான். சுதர்சன் வெளியில் கிளம்ப நந்து அவன் வேலையை செய்து லோட் இறங்க வந்த வண்டி கிளம்ப அவர்களுக்கான பில்லை சரிபார்த்து முன்பணம் போக மீதமுள்ள பணத்தை செக் எழுதி சுதர்சனிடம் கையெழுத்து வாங்கி கொண்டான். நந்து பேங்க் கிளம்பி வெளியில் செல்லவும் சுதர்சனின் காரும் கிளம்பியது. நந்து வியாழனன்றைக்கே கோகுலின் நண்பர்களை கார் எண்ணை சொல்லி காலை 10 மணிக்கே அதன் அருகில் முன்பே வந்து நிற்க சொல்லியிருந்தான். அவர்களும் வந்து காத்திருக்க நந்து வந்து கார் எடுக்க இருவரும் ஏறிக்கொண்டனர். கார் பன்னப்பாளையம் நோக்கி சென்றது. ஒரு மறைவான இடத்தில் காரை நிறுத்திவிட்டு சுதர்சனுக்காக காத்திருந்தனர். அடுத்த 1 மணி நேரம் கழித்து சுதர்சன் கார் வர நந்து கண்காட்டினான். ஆனந்த் இறங்கி போனான். ஆனந்த் சென்று காரை மறித்து நின்று முகவரியை கேட்க சுதர்சன் கார் விட்டு இறங்கினார். இறங்கியவர் முகவரி சொல்லும் போதே மயங்கி விழுந்தார். இதை மூவரும் எதிர்பார்க்கவில்லை. கார்த்தி வந்தான். கைக்குட்டை உதவியோடு திறந்து இருந்த காரின் உள்ளே இருந்த 5 பைகளில் 2 பையை எடுத்து வந்து நந்துவிடம் கொடுத்தான். இப்போ என்ன பண்றது? ஆனந்த் கேட்க, எதையும் தொடல தானே, கிளம்புவோம். பின்னாடியே அந்த மாணிக்கத்தோட கார் வருது. அவர்தான் காசு கொடுத்தவர். அவருக்கு இவரை நல்லா தெரியும். அவருக்கு சுகர் இருக்கு, லோ சுகர் ஆகியிருக்கும். பேச நேரம் இல்லை. நந்து சொல்லிவிட்டு அவர்களுடன் கார் எடுத்து அந்த இடம் விட்டு மறைய மாணிக்கத்தின் கார் சுதர்சன் கார் அருகே வர அவர் காரை விட்டு இறங்கி பதறி போனார். கார் கதவு திறந்து இருக்க உள்ளே 3 பைகள் தான் இருந்தது. பைகளை எடுத்து அவர் காரில் வைத்தவர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். சுதர்சனின் அலுவலகத்திற்கு அழைத்து கோகுலிடம் விவரம் கூறினார். அதற்குள் நந்து அந்த பைகளை அவன் புக் செய்திருந்த அறையில் வைத்துவிட்டு கிளம்பி பேங்க் சென்றான். ஆனந்த், கார்த்தி இருவரும் அவரவர் வேலையை பார்க்க சென்று விட்டனர். கோகுல் அழைத்து விவரம் சொல்ல நந்து கம்பெனி 2 வீலர் எடுத்துக்கொண்டு அலுவலகம் வந்தான். கோகுல் நடந்ததை பற்றி கேட்க நந்து விவரம் சொன்னான். பின் இருவரும் கிளம்பி செல்ல சுதர்சன் ஐசியூ உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தார். நந்து முன்னே சென்று விவரம் கேட்க மாணிக்கம் அவரை நண்பர் என்றும் தன்னை பார்த்துவிட்டு திரும்பும்போது ரோட்டில் மயங்கி இருந்தார் என்றும் கூற கோகுல் அழைத்து சுதர்சன் இல்லத்தில் சொல்ல அவரின் மனைவி ஜெயலட்சுமி வந்து சேர்ந்தார்.
அவரிடம் விவரம் சொல்லி உடன் துணைக்கு இருந்தனர். சுதர்சன் மயக்கம் தெளிய நேரமாகும் என்று கூறினர். அவருக்கு முதல் ஹார்ட் அட்டாக் என்றும் சர்க்கரையின் அளவும் அதிகம் இருக்க அவருக்கு ஓய்வு வேண்டும் என்றும் ஐசியூவில் வைத்துவிட்டனர். சுதர்சனின் சொந்தம் வந்து சேர நந்து கோகுலை அழைத்து கொண்டு அந்த அறைக்கு கிளம்பினான். அன்று இரவே நால்வரும் சேர்ந்து பணத்தை பிரித்து கொண்டனர். இரு பையிலும் 1 கோடி பணம் இருந்தது. மொத்தம் 2 கோடி. நந்து கோகுல் இருவரும் 60 லட்சம் எடுத்துக்கொள்ள ஆனந்த் கார்த்தி இருவரும் 30 லட்சம் எடுத்துக்கொண்டனர். அப்போ 5 பை அங்க இருந்தது. அதுவும் கோடியா? இன்னும் 2 பையை சேர்த்து எடுத்திருக்கலாம். கார்த்திக் சொல்ல, அளவுக்கு மீறி ஆசை எதுக்கு? அவ்வளோதான். இனி நமக்குள்ள ஒன்றும் இல்லை. 6 மாசம் கழிச்சு தான் இனி நம்ம பார்க்கணும், சரியா? நந்து கூற, சரி, மீதி பணம் என்ன ஆகியிருக்கும்? கோகுல் கேட்க, என்ன ஆனா நமக்கு என்ன? நமக்கு எதுவும் தெரியாது, அவ்வளோதான். நந்து மூவரையும் பார்த்து உறுதியாய் சொல்ல, இந்த மீதி பணம்? ஆனந்த் கேட்க, ஆதரவு இல்லாதவங்க கிட்ட போய் சேரப்போகுது. பல உயிர் குடிச்சு அவர் சம்பாரிச்ச பணம் இப்போ பல உயிர்களுக்கு உதவ போகுது. நந்து கூற, எப்படி? கோகுல் அவனிடம் கேட்டிருந்தான். செல்வம் என்பது பணம் மட்டும்தான் என்பதில்லை. பழமொழி. நாணயம் 10. நம்ம தெருவில் அவர் மனைவியோட இருப்பாரு, அவர் தான் இந்த உதவியை செய்ய போறார். அவருக்கு முதியோர் இல்லத்துல இடம் தர பேசியிருக்கேன். இந்த பணம் அவருக்கு தான் போய் சேரப்போகுது. 1 மாசம் அவர் ஊர் ஊரா போக போறார். 20 லட்சம் தெருவில் உள்ள ஒருத்தங்களுக்கு வாழ்க்கை தரப்போகுது. ஒருத்தருக்கு 40,000 கணக்கு. 20 லட்சம் தீர்ந்த அப்புறம் முதியோர் இல்லம் வந்துடுவார். அவருக்கு அள்ளி கொடுத்த கை மட்டும் இல்லை, யாருக்கு தரணும் தரக்கூடாதுன்னு சரியா தெரியும். அவர் அதுல அனுபவம் உள்ளவர். ஒருத்தன் எல்லா முறையும் ஏமாற மாட்டான். நந்து விவரம் சொல்ல, மனசுக்கு நிறைவா இருக்கண்ணா. ஒன்றும் இல்லாம வந்தோம், எங்களுக்கு இவ்வளோ பணம் தந்திருக்கீங்க. எங்களை நம்பி இதுவரை 10,000 கூட யாரும் தந்ததில்லை. கார்த்திக் சொல்ல, நான் எதுவும் தப்பா பேசியிருந்தா சாரி அண்ணா. ஆனந்த் கூற, எதுக்கு ரிஸ்க் எடுத்தோன்னு மறக்காதீங்க. சரியா பணத்தை பாதுகாத்து வைக்கணும். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது, சரியா? நந்து சொல்ல, புரியுதண்ணா. மூவரும் ஒரே நேரத்தில் கூறியிருந்தனர். அவ்வளோதான், கிளம்புங்க. நான் நாளைக்கு இந்த ரூமை காலி பண்ணிடுறேன். கோகுல் காலையில் ஹாஸ்பிட்டல் போகணும். நந்து சொல்ல மூவரும் கிளம்ப நந்து அதிகாலையில் அறையை காலி செய்துவிட்டு அவன் அறைக்கு வந்தான். அவனின் அத்தனை காசையும் பிளாஸ்டிக் குடத்தின் உள்ளே வைத்தான். வைத்து பெரிய பிளாஸ்டிக் கவர் கொண்டு மூடி அறையின் மேலே இருந்த அலமாரியில் வைத்தான். பெருமூச்சு விட்டு படுக்கையில் விழுந்தான். அதன் பின் கிளம்பி நண்பனிடம் காரை கொண்டு சென்று கொடுத்துவிட்டு எப்போதும் போல அவன் உணவு உண்ணும் விடுதியில் உண்டு அந்த முதியவர்களுக்கும் உணவு வாங்கி கொடுத்துவிட்டு அவரிடம் பேசிவிட்டு அலுவலகம் வர கோகுல் காத்திருந்தான். எதுவும் பிரச்சனை இல்லையே? கோகுல் கேட்க, எதுவும் இல்லை, கிளம்பலாம். நந்து சொல்ல இருவரும் மருத்துவமனை செல்ல சுதர்சன் தனி அறைக்கு மாறியிருந்தார். மதியம் வரை காத்திருந்துதான் அவரை பார்க்க முடிந்தது. இவர்களை பார்த்ததும் ஆர்வமாக முகம் பார்த்தார். என் பையெல்லாம் எங்க? சுதர்சன் கேட்க, எந்த பை சார்? நந்து கேட்க, ஏதோ பை கார்ல இருந்ததாகவும் அது எங்கேனும் கேட்டார். என்ன பை அது, உங்களுக்கு விவரம் தெரியுமா? ஜெயலட்சுமி கேட்க, இல்லை மேடம், தெரியாது. சார் நேற்று காலையில் ஆஃபீஸ் வந்துட்டு கிளைண்ட் பார்க்க போகிறதா சொல்லிட்டு கிளம்பி போனார். நான் பேங்க் போயிருந்தேன். கோகுல் தான் ஃபோன் பண்ணி விஷயம் சொன்னான். 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் தான் சாரை பார்த்தோம். சார் எந்த பையை கேட்குறார்? அவர் போகும்போது கையில் எந்த பையையும் கொண்டு போகலையே. நந்து விளக்கம் சொல்ல, ஆமாம் மேடம். கோகுலும் யோசனையாக பதில் கூறியிருந்தான். அவர் நிறைய பேசக்கூடாது, நான் கேட்டு சொல்கிறேன். நீங்கள் எப்பவும் போல தொழிலை பாருங்க, உங்களை நம்பி தான் கம்பெனி இருக்கு. ஜெயலட்சுமி கூற, நாங்கள் அதை சரியாக பார்த்துப்போம் மேடம். நீங்கள் எந்த உதவியாக இருந்தாலும் கூப்பிடுங்க மேடம். கோகுல் சொல்ல, நாங்கள் போயிட்டு வரோம் சார். நந்து விடை பெற்று கொண்டான். சுதர்சன் முகத்தில் குழப்பம். இருவரும் வெளியில் வர மாணிக்கம் வந்தார். வணக்கம், நான் நந்தகுமார். சுதர்சன் சார் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறேன். சாரை நீங்கள் தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தீங்க. அப்போ எதுவும் பை இருந்ததா? சார் எங்களை கேட்டார், அதான் உங்களை கேட்டால் விவரம் தெரியுமான்னு கேட்டேன். நந்து கேட்க, என்கிட்ட தான் இருக்கு, நான் சுதர்சன் கிட்ட பேசிக்கிறேன் தம்பி. அவர் பதில் தர, ரொம்ப நன்றி சார், நீங்கள் செய்த உதவி ரொம்ப பெருசு. நந்து கூறவும், அவன் என் ஃப்ரெண்டு, இதை கூட செய்ய மாட்டேனா?
நன்றி, வரோம் சார். நந்து விடை பெற்றிருந்தான். மாணிக்கம் உள்ளே செல்ல நந்து சிரித்துக்கொண்டே வெளியில் வந்தான். அப்போ இவர் நட்புக்கு ஆப்புதான் நினைக்கிறேன். 2 பை எங்கடான்னு மாணிக்கத்தை தான் கேட்பாரு. நந்து சொல்ல, நமக்கு ஒன்றும் தெரியாதுண்ணா, நம்ம அவருக்கு அடிமை, சொன்னதை செய்வோம், அவ்வளோதான். கோகுல் சொல்ல, போதாது, இது போதாது. அவர் இனி அந்த மருந்தை விற்கக்கூடாது. அப்படி ஏதாவது செய்யணும். யாரை விட்டு செய்ய விடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நந்து சொல்ல, அண்ணா கண்டிப்பா செய்யணுமா? கோகுல் யோசனையாக கேட்க, காசு வந்ததும் சுயநலமா ஆகிட்டல்ல? நந்து கோகுலை கூர்மையாக கேட்டிருந்தான். சாரிண்ணா. கோகுல் தலைகுனிய, நானே செய்கிறேன், இப்போ இல்லை, இவர் எழுந்து வரட்டும், அப்புறம் செய்வோம். பாவம், அவர் பொண்ணும் பொண்டாட்டியும் பயந்து போயிருக்காங்க. ஒரே அடியா அடிக்கக்கூடாது. இருவரும் எப்போதும் போலே வேலையில் இருந்தனர். சுதர்சன் ஓய்வில் இருந்தார். ஆனால் மாணிக்கம் 3 பைகளை தான் எடுத்தார் என்று சொன்னதும் மீதம் 2 பைகள் என்ன ஆனது என்று யோசனையில் இருந்தார். 3 பைகளை கொண்டு வந்து மாணிக்கம் தர சுதர்சன் அவர் மீது சந்தேகம் கொண்டார். ஒரு பக்கம் நந்து கோகுல் மீதும் சந்தேகம் வந்தது. ஆனால் அது நிலையாக இல்லை. இதற்கு நடுவில் ஒரு வாரம் ஜெயலட்சுமி அலுவலகம் வந்தாள். அவள் வந்தபோது சுதர்சனின் மடிக்கணினியை தான் உபயோகப்படுத்த அப்போது இந்த மருந்து வியாபாரம் பற்றி அவளுக்கு தெரிந்து போனது. ஜெயா நந்துவையும் கோகுலையும் கேள்வி கேட்க நந்து பதில் கூறினான். என்ன சொல்றீங்க மேம்? எங்களுக்கு எதுவும் இதை பத்தி தெரியாது. நந்து கூற நந்து முகத்தில் ஒன்றும் தெரியாது என்பது போல அதிர்ச்சி காட்டினான். கோகுல் புரியாதது போல பார்த்தான். அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்? ஜெயலட்சுமி கேட்க, தினம் ஸ்டாக் செக் பண்றது நான் தான் மேம். கண்டிப்பா எனக்கு தெரியாம போக வாய்ப்பில்லை. ஆனா தெரியல, அதுதான் உண்மை. கோகுல் சொல்ல, நீங்க வேணும்னா இன்வாய்ஸ் பாருங்க, டெலிவரி புக் பாருங்க. எங்களுக்கு இதை பத்தி தெரியாது. சாருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அது ஒரு விஷயம் மேடம். அதை சார் வித்திருக்க மாட்டார். இதை நீங்க தான் சார்கிட்ட பேசணும். அவர் உடல்நிலை வேற சரியில்லை. பார்த்து மேம், இந்த தொழிலுக்கு இது நேர்மை இல்லை. அப்படி அவர் இதை செய்து இருந்தா இனி இதை செய்ய வேண்டாம்னு சொல்லுங்க மேம், ப்ளீஸ். பெண் குழந்தை வச்சிருக்கீங்க. பல பொண்ணுங்க கர்ப்பம் அழிக்கிற மருந்து அது. கோழியை விஷம் வச்சு வளர்த்தி அதை மனுஷனுக்கு தந்து வேண்டாம் மேம். அப்புறம் எங்களுக்கு இது தெரியும்னு சாருக்கும் தெரிய வேண்டாம் மேம். கண்டிப்பா அவர் பேர்ல தப்பு இருக்காது. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. நந்து எடுத்து கூற, புரியுது, நான் அவர்கிட்ட பேசுறேன். உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. ஜெயலட்சுமி கூற நந்து முகத்தில் இப்போது ஏதோ நிம்மதி. லீவ் கேட்டு ஊர் சென்றான். ஆகாஷ், நித்யா, நிவேதா, பார்வதி என்று அனைவரும் இல்லம் வந்திருந்தனர். நந்து பணத்தை எல்லாம் அள்ளி கொண்டு சென்றான். வீடு செல்லும் முன் பூ பழம் எல்லாம் வாங்கி கொண்டான். வாங்க நந்து, உங்களுக்காக தான் காத்திருக்கோம். எவ்வளோ நாள் ஆச்சு, நல்லா இருக்கீங்களா? ஆகாஷ் நலம் விசாரிக்க, நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. நான் தான் உங்களை வரவேற்கணும். வாங்க மாப்பிள்ள, வீட்டில் எல்லாரும் நலம்தானே? நந்து புன்னகை முகமாக பதில் கூறினான். எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டுக்கு வந்திருக்கலாம். வேலை அதிகம், அடுத்த முறை கண்டிப்பா வரேன். நந்து பதில் கொடுத்தான். என்ன கண்ணு தெரியல தானே அண்ணா உனக்கு? மாப்பிள்ளையை விட முக்கியமான ஆள் இருக்கான், உன் வருங்கால மருமகன் என் வயிற்றுல. அவனையும் கொஞ்சம் கவனி. நித்யா சொல்ல நந்து அவள் கையில் அவளுக்கு பிடித்த தின்பண்டம் எல்லாம் தர, ஐ, எல்லாமே எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் வாங்கி தர சொல்லணும்னு இருந்தேன், நீயே வாங்கிட்டு வந்துட்ட. அண்ணானா அண்ணாதான். நித்யா கூற, எனக்கு எதுவும் இல்லையா? நிவேதா சிறு பிள்ளை போல கேட்க, சீக்கிரமே நித்யா போல நீயும் வரதானே போற, அப்ப அள்ளி தரேன். நாளைக்கு காலையில வாங்கி தரேன். நித்யா நினப்புல அவளுக்கு என்ன பிடிக்கும் தான் யோசிச்சேன். நந்து சொல்ல, போ, உள்ள போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, சாப்பிடுவோம். பார்வதி சொல்ல நந்து உடைமாற்ற சென்றவன் பணத்தை அவனின் அலமாரியில் வைத்து பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டான். அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டு முடிக்க ஆகாஷ் பேச்சை ஆரம்பித்தான். நிவேதா கல்யாண விஷயம் கேள்விப்பட்டேன். நீங்க இப்போதான் கடன் பட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள இன்னொரு கடன் வேண்டாமே? நித்யா நகை எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் முக்கியம். அப்போ உண்மையா என்னால தடுக்க முடியல. இப்போ எந்த கவலையும் இல்லை. அவ நகையை திருப்பி வாங்கி நிவேதாக்கு போட்டு கல்யாணம் முடிச்சு வைங்க. ஆகாஷ் சொல்ல, நானும் அவளுக்கு அக்கா தானே அண்ணா, நானும் செய்கிறேன் ப்ளீஸ். நித்யா கேட்க, நான் பணம் ஏற்பாடு பண்ணிட்டு தாமா இருக்கேன், சீக்கிரம் வந்துடும், நான் பார்த்துக்கிறேன். இப்போ உன் வேலை, நல்லா சாப்பிட்டு தூங்கி ஓய்வேடு. நந்து நித்யாவின் கைப்பிடித்து கூறியிருந்தான்.
அப்புறம் மாப்பிள, உங்களுக்கு பெரிய மனசு. ஆனா இது தப்பு. உங்க மனைவியை யாரும் கேள்வி கேட்க விட மாட்டீங்க சரி. நான் கேள்விக்கே இடம் கொடுக்க மாட்டேன். எனக்கு உதவி தேவை இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட வருவேன். பணக்காரனாக வேண்டுமா? அதற்கு பணத்தை குவிக்க வேண்டியதில்லை. தேவைகளை குறைத்துக்கொள். வீப்பர். நாணயம் நாணயம் 11. ஜெயா சுதர்சனிடம் கேள்வியாக கேட்க அவர் தலைகுனிந்து அமர்ந்திருந்தார். ஆடம்பர வாழ்க்கை வேணுமா? காசு வேணும். எல்லாமே ஹை கிளாஸ் பொருளா வேணுமா? காசு வேணும். என் குடும்பத்தை காப்பாத்த என் தொழில் சரியாம இருக்க காசு வேணும். எவனுக்கு எவ்வளோ தரணுமோ அவ்வளோ தந்து சம்பாரிச்சிருக்கேன் இதை. சுதர்சன் கூற, என்ன சொன்னாலும் உங்க தப்பு நியாயம் ஆகாது. நம்ம பொண்ணு போல இருக்கிற எத்தனை பொண்ணுங்க கர்ப்பம் கலைஞ்சிருக்கோம். எத்தனை பொண்ணுங்க அந்த கோழியை சாப்பிட்டு சீக்கிரம் வயசுக்கு வந்து இருப்பாங்க. உங்களுக்கு உறுத்தவே இல்லையா? இனி இதை செய்யாதீங்க. உங்க மேல நம்பிக்கையோட அங்க பல குடும்பம் இருக்கு. அது சரி, அவங்களுக்கு இது தெரியுமா? சுதர்சன் கேட்க, இல்ல தெரியாது. உங்களை கேட்காம எதுவும் செய்யக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும். இனி இது நடக்காது. போதுமா? சுதர்சன் கேட்க ஜெயா பொறுமையாக சென்றுவிட சுதர்சன் கிளம்பி தனியார் டிடெக்டிவ் தேடி சென்றார். அப்போ இது இல்லீகல் இல்லையா? மகேஷ் சுதர்சன் முகம் பார்த்து கேட்க, ஆமா, என் பணம் 2 கோடி நிமிஷத்துல காணாம போயிடுச்சு. ஒருத்த அட்ரஸ் கேட்டு வந்தான். அவனுக்கு பதில் சொல்லும்போது மயங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் கண்முழிக்கும் போது என் மனைவி தான் பக்கத்துல இருந்தா. புரியாத புதிரா காசை காணோம். சரி சார், இது லீகல் இல்ல. ஆனாலும் இனி இதை நீங்க தொடரக்கூடாது. அது சமூகத்துக்கு நல்லது இல்ல. இந்த பணம் தான் கடைசியா செய்யணும்னு இருந்தேன். அதே போல அமையுது. கண்டுபிடிச்சு கொடுங்க. உங்க ஃபீஸ் சரியா வந்துடும். நான் காசுக்காக செய்யல. கேஸ்ல கேள்விகள் நிறைய இருக்கு. அதுக்காக செய்யறேன். மகேஷ் சொல்ல சுதர்சன் நன்றி சொல்ல மகேஷ் இன்னும் விவரங்கள் கேட்டுக்கொண்டான். அதன் பின் வந்த நாட்களில் மகேஷ் ரகசியமாக மாணிக்கத்தை பின்தொடர்ந்தான். அன்று அந்த நிகழ்வு நடந்தபோது சுற்றி யாரேனும் இருந்தனரா, பார்த்தனரா என்று விசாரித்தான். நேரடியாக மாணிக்கத்தை விசாரித்த போது அவர் சுதர்சனிடம் நேரில் போய் அன்று நடந்த அத்தனையும் சொல்லி அவரின் மகன் மேல் சத்தியம் செய்து வந்தார். சார், வேற யாருக்கு உங்களோட இந்த தொழில் பத்தி தெரியும்? எங்க போனாலும் எதையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ யாருமே இல்ல. எங்க இருந்து வந்தான் அவன்? இதுக்கு முன்னாடி அவனை நீங்க பார்த்ததே இல்லைன்னு வேற சொல்றீங்க? மகேஷ் கேட்க, ஆமா, அவனை நான் பார்த்ததே இல்ல. அவன் மட்டும்தான் தனியா ரோட்ல நின்னுட்டு இருந்தான். வழி மறிச்சு அட்ரஸ் கேட்டான். நான் படபடப்பா இருந்தேன். அவன் அட்ரஸ் கேட்டு நன்றி சொன்னான். அப்புறம் தெரியல. சுதர்சன் கூற, இது எனக்கும் மாணிக்கத்துக்கும் மட்டுமே தெரிஞ்சது. இப்போ சமீபமா என் பொண்டாட்டிக்கு தெரியும். என்கிட்ட வேலை பார்க்குற 2 பேரையும் நான் ஒரு அளவுக்கு மேல நெருங்க விடுறதில்ல. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எதுக்கும் அவங்களையும் ஒரு முறை பார்த்துருவோம். சுதர்சன் சொன்னார். சரி, அவங்க விவரம் சொல்லுங்க. 2 பேர் மேல ஏன் சந்தேகம்? மகேஷ் கேட்க, நந்தகுமார் வீட்டுல கஷ்டம். அவன் தங்கைக்கு கல்யாணம் பண்ண என்கிட்ட உதவி கேட்டிருந்தான். நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். இதுவரை செய்ததும் இல்ல. அதே போல கோகுல் அப்பா ஆபரேஷன் சொல்லி காசு கேட்டான். அதுவும் தரல. அதான் சந்தேகம். சுதர்சன் சொல்ல, ஏன் நீங்க அவங்களுக்கு உதவி செய்யல? மகேஷ் கேட்க, வேலை பார்க்குறவனுக்கு சம்பளம் தரேன். அப்புறம் எதுக்கு இந்த உதவியெல்லாம்? வாங்கிட்டு எங்கேயாவது போயிட்டா இவனுங்க பின்னாடி அலையணும். எதுக்கு? சுதர்சன் சொல்ல, மகேஷ் அவரின் குணம் பற்றி தெரிந்து கொண்டான். முதலில் கோகுலை பார்த்தான். அவன் அப்பா அம்மாவை அரசு மருத்துவமனை அழைத்துச் சென்று வருவது, காதலியை பார்க்க சென்றது, அவளை தூரத்தில் நின்று பார்த்து வருவது என்று அனைத்தும் பார்த்து கோகுல் மீது சந்தேகம் போயிருந்தது. அதன்பின் நந்து. அவன் இரு வேலைக்கு செல்வது, ரோட்டில் இருக்கும் முதியவர்களுக்கு உணவு வாங்கி தருவது, வேலைக்கு செல்வது, அவனின் காதல் தோல்வி, கடன், இன்னும் ஒரு தங்கைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பது, அந்த திருமண பேச்சு நின்று போனது என்று அவன் பற்றி தெரிந்து கொண்டான். இருவரின் மீதும் மகேஷுக்கு சந்தேகம் இல்லை. காரணம், இருவருக்கும் சாதாரண வாழ்க்கை முறைதான். நந்து மீது சுதர்சன் தான் லேசாக சந்தேகம் என்று சொன்னார். ஆனால் அவனோ இரு வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறான். பணம் இருக்கும் இருவரில் ஒருவரேனும் எங்காவது ஒரு இடத்தில் அதை காட்டியிருக்க வேண்டுமே. ஆனால் இவர்கள் அப்படி இல்லையே. மகேஷுக்கு கேள்விகள் இருந்தது. ஆனால் பதில் இல்லை.
சரியாக பணம் கைமாறப் போகிறது என்று எப்படி தெரிந்தது? யார் அவன் முகவரி கேட்டுச் சென்றவன்? சுதர்சன் மட்டுமே பார்த்திருக்கிறார். மாணிக்கம் கூட அவனை பார்க்கவில்லை. அவரிடமும் பணம் இல்லை. மகேஷ் சுதர்சனின் ஜே.கே. பவுல்ட்ரி சென்றான். அங்கு கோகுல் எப்போதும் போல ஸ்டாக் பார்க்க நந்து தரம் பார்த்து கொண்டிருந்தான். மகேஷ் உள்ளே சென்று அவன் பற்றிய விவரம் எல்லாம் சொல்லி அவர்களிடம் விவரம் கேட்டான். இது யாருக்கும் தெரிய வேண்டாம். உங்க முதலாளி மயங்கி விழுந்த அன்னைக்கு என்னாச்சு? மகேஷ் கேட்க, அன்னைக்கு எப்பவும் போல லோட் வந்தது. கோகுல் ஸ்டாக் பார்த்தான். நான் குவாலிட்டி பார்த்தேன். அதுல ஒரு பை ஓப்பன். அதை திருப்பி அனுப்பினேன். சாரும் வந்து பார்த்தார். அப்புறம் அவர் வெளியே கிளம்ப பேங்க் போக அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நானும் வெளியே போயிட்டேன். அவரும் கிளைண்ட் பார்க்க போயிட்டார். 12 மணிக்கு கால் வந்துச்சு. அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்திருக்கிறதாகவும் அவர் மயங்கி விழுந்ததா அவர் நண்பர் சொன்னார். நான் நந்து அண்ணா கிட்ட சொன்னேன். அவரும் வந்தார். நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். கோகுல் சொல்ல, பேங்க்ல அவ்வளோ நேரம் என்ன வேலை? மகேஷ் கேட்க, அன்னைக்கு வார கடைசி, மாசத்தோட ஆரம்பம், நிறைய செக், கூட்டம், டோக்கன் வந்து பணம் போட்டு வர்றதுக்குள்ள நேரம் ஆகிடுச்சு. நந்து சொல்ல, அன்னைக்கு அவர் ஒரு பைய தொலைச்சிட்டார். அது உங்களுக்கு தெரியுமா? மகேஷ் கேட்க, தெரியும் சார். சார் ஹாஸ்பிட்டலில் கேட்டார். எங்களுக்கு எந்த பையன்னு தெரியல. அவரும் கையில் எந்த பையும் கொண்டும் வரல, எடுத்துட்டும் போகல. நந்து சொன்னான். ஆனா அவரோட பைகளை மாணிக்கம் சார் தான் எடுத்து வச்சிருக்கிறதா நாங்க கேட்டப்போ சொன்னார். மகேஷ் சொன்னான். ஏதோ தப்பா இருக்குன்னு எங்களுக்கும் சந்தேகம் இருக்கு சார். அவர் இந்த நேரத்துல அவர் ஆபீஸ் தான் வருவார்னு தெரிஞ்ச ஒருத்தர் மாணிக்கம் தான். அவர் தான் சார் மயங்கி விழுந்ததா சொன்னாரு. ஏன் அவரே ஏதாவது கலந்து கொடுத்து அந்த பையை எடுக்க செய்த சதியா இருக்கக்கூடாது? எங்க சார் நல்லவர். இதுவரை எந்த வம்புக்கும் போனதில்லை. நான் வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்தே அவருக்கு சுகர் இருக்கு. ஆனா இப்படி ஒரு நாளும் ஆனதில்லை. மயக்கம்லாம் இதுதான் முதல் முறை சார். கோகுல் சொல்ல, சார் அவர்கிட்ட தான் அந்த பை இருக்கு. ஹாஸ்பிட்டல் எங்ககிட்ட சொன்னாரே, சார் கிட்ட திருப்பி தரலையா? நந்து கேட்க, தந்துட்டார். ஆனாலும் 2ல் 1 தான் இருக்கு. எங்களுக்கு இவ்வளோதான் சார் தெரியும். கோகுல் சொல்ல, நான் விசாரணை பண்ணது வெளியில தெரிய வேண்டாம். நான் வரேன். மகேஷ் கூற, மகேஷ் அறிக்கை கொடுத்தான். பணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் மாணிக்கம்தான் 90% எடுக்க வாய்ப்பு உள்ளது என்றும் கூற, சுதர்சன் அந்த தொழிலை இனி செய்வது இல்லை என்று மாணிக்கத்துடன் நட்பையும் வியாபாரத்தையும் முடித்து கொண்டார். அமைதியாக அவர் ஓய்வில் இருக்க ஜெயலட்சுமி தொழிலை பார்த்து கொண்டார். நந்து, கோகுல் இருவருமே அவருக்கு துணையாக இருந்தனர். சம்பள உயர்வு செய்திருந்தார். சுதர்சன் அதற்கு எதுவும் சொல்லவில்லை. காசை விட கஷ்டகாலத்தில் உடனிருந்த நந்துவையும் கோகுலையும் நன்றியோடு யோசித்தார். அன்று உடல் நலமாகி இருக்க அலுவலகம் வந்தார். நந்து டாய்லெட் சுத்தம் செய்யும் அக்காவுக்கு டீ வாங்கி கொடுத்து கொண்டிருந்தான். கோகுல் ஸ்டாக் பார்த்து கொண்டிருந்தான். நந்துவை அழைத்து விவரம் கேட்டார். பைசா மிச்சம் இல்லாமல் கணக்கை கொண்டு வந்து கொடுத்தான். போய் கோகுலை கூப்பிட்டு வா. சுதர்சன் நந்துவிடம் சொல்ல இருவரும் வந்து அவர் முன் நிற்க, உங்க 2 பேருக்கும் எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்க, தரேன். சுதர்சன் சொல்ல, வேண்டாம் சார், கடன் வாங்கி ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். இனி கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கட்டிடுவேன். கோகுல் சொல்ல, என் தங்கச்சி கல்யாணம் நின்றுடுச்சு சார். எனக்கு காசு வேண்டாம். நான் 2 வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இதுவே இப்போ போதும். நந்துவும் கூறியிருந்தான். அன்னைக்கு நான் உதவாம போயிட்டேன். மன்னிச்சிடுங்க 2 பேரும். மன்னிப்பெல்லாம் வேண்டாம் சார். காசு கொடுத்தா கிடைக்காது சார், விசுவாசமும் நேர்மையும். நந்து சொல்ல சுதர்சன் மீண்டும் மன்னிப்பு கேட்டார். நந்து, கோகுல் இருவரும் லீவ் கேட்டனர். 1 வாரம் லீவ் வேண்டும் என்று கேட்க சுதர்சன் புன்னகை முகமாக சரி என்று சொன்னார். நாம் பணக்காரர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கவில்லை, ஆனால் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெர்னாட் ஷா. நாணயம் 12. இருவரும் கிளம்பி வந்து ஒரு உணவகத்தில் அமர்ந்திருந்தனர். அண்ணா, கேட்கணும்னு இருந்தேன், ஏன் நிவேதா கல்யாணம் நின்றுடுச்சு? கோகுல் கேட்க, அது பெரிய கதடா, அவளே வேண்டாம்னு சொல்லிட்டா. அன்று. அண்ணா, எனக்கு சக்தி வேண்டாம். வேதா கூற, என்னாச்சு வேதா? நந்து பதறி போய் கேட்க, சும்மா இரு வேதா. பார்வதி அவளை அடக்க, எதுக்கு சும்மா இருக்கணும்? ஏன் நான் எங்களுக்கு சொல்லலை?
நம்ம அப்பா தானே அங்க பிச்சை போட்டார். அதை வாங்கிட்டு நம்ம குடும்பத்தை பிச்சைக்கார குடும்பம்னு சொல்லியிருக்காங்க அத்தை. நீயும் சும்மா வந்திருக்கல்ல? நித்யா கூற, இல்ல நித்யா, வேதா வாழ போற இடம் அது. அவங்கள திருப்பி பேசுறது முக்கியம் இல்ல, நம்ம வேதா வாழ்க்கை முக்கியம். நந்து கூற, எனக்கு சக்தி வேண்டாம். நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உன்னை இவ்ளோ பேசியிருக்காங்க, அவன் எதுவும் கேட்கல, என்கிட்டயும் சொல்லவே இல்லை. நிவேதா பிடிவாதமாக கூற, அவன் அம்மா பேசினது சரியா? அப்போ இந்த பிச்சைக்காரி எதுக்கு அவனுக்கு? அவன் சொன்னதெல்லாம் சரின்னு தானே காசு வந்தாதான் கல்யாணம்னு காத்திருக்கான். அவனுக்கு அவன் அம்மா மரியாதை வாக்கு முக்கியம்னா எனக்கு ஏன் அண்ணா மரியாதை முக்கியம். அதெல்லாம் விட காசை மட்டுமே பார்க்குற அவன் கூட நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்? நாளைக்கு அவன் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி என்னை ஒதுக்கி வச்சா நான் என்ன செய்வேன்? ஆகாஷ் மாமா கூட நம்ம வீட்டில் உள்ள பாசத்துல நித்யாக்க நகையை தர முன் வந்திருக்கார். சக்தி வரலையே, ஏன்? எனக்கு அவன் வேண்டாம் அண்ணா. என் படிப்பை நிறுத்திட்டு இப்போ இந்த கல்யாணம் பண்ணாலும் நான் திருப்பி படிக்க முடியாது. அவங்க விட போறதில்ல. என் படிப்பும் போய் வாழ்க்கையும் போயிடும். நான் தயாரா இல்லை. நிவேதா உறுதியாக கூற, நிவேதா சொல்றது சரிதானே, ஒரு பொண்ணுக்கு பிடிச்சவனை தானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஆகாஷ் கேட்க, யோசிச்சு சொல்லு வேதா. நாளைக்கு சக்தியை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு நீ வருத்தப்பட்டா என்னால தாங்க முடியாது. இன்னொரு முறை யோசிமா. நந்து தங்கையின் கைப்பிடித்து கனிவாக கேட்க, யோசிக்க எதுவும் இல்லை அண்ணா. நிவேதா சொல்ல, அம்மா நீங்க என்ன சொல்றீங்க? நந்து தாயிடமும் அவரின் கருத்தை கேட்க, இந்த வீட்டுக்கு எல்லாமே நீ தாண்டா. மாப்பிள்ளை சொல்றது சரிதானே. நிவேதாக்கும் விருப்பம் இல்லை, அப்போ வேண்டாம்ப்பா. அவர் தெளிவாய் கூறிவிட, சரிம்மா நிவேதா, நல்லா படி. நீ படிச்சு முடியறதுக்குள்ள ஒருவேளை உன் மனசு மாறினா கண்டிப்பா உன் விருப்பம் போல சக்தியை கல்யாணம் பண்ணி வைப்பேன். இல்லைனாலும் நல்ல இடம் வர்ற வர பார்ப்போம். மச்சான், என் சித்தி பையன் என் தம்பிக்கு தருவீங்களா? ஆகாஷ் சட்டென கேட்க, அவ படிப்பு முடியட்டும் ஆகாஷ், அப்புறம் இதை பேசுவோம், தப்பா நினைக்க வேண்டாம். நந்து சொல்ல, ஆகாஷ் கைப்பிடித்து தலையாட்டி சிரிக்க அனைவரும் உறங்க சென்றனர். நந்து அத்தையின் இல்லம் சென்று திருமணம் வேண்டாம் என்று கூறிவிட்டு வந்தான். சக்தியிடம் நிவேதாவை தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டான். சக்திக்கு காவேரி வேறு இடத்தில் பெண்ணை பார்க்க அவனும் அதை மறுக்கவில்லை. சரியான நேரத்தில் அவனின் காதல் புரிந்து போனது நிவேதாவிற்கு. அதில் நந்துவுக்கும் நிம்மதி. இன்று ச மோசக்காரன், நல்ல வேளை அண்ணா, நிவேதா ஷார்ப் தப்பிச்சிடுச்சு. கோகுல் சொல்ல, நான் தான் ஏமாந்துட்டேன், என் தங்கச்சி இல்லை, அதுவே சந்தோஷம்தான். நந்து சொல்ல, சரி அதை பேச வேண்டாம். அந்த தாத்தா எங்க? அவரும் அவர் மனைவியும் ரத்னசாமி கோயிலுக்கு ராமேஸ்வரம் கிளம்பி போயிருக்கிறாங்க. திரும்பி வர்றதுக்குள்ள கொடுத்த பணம் எல்லாமே உதவியா போய் சேர்ந்திருக்கும். அந்த தாத்தா பாட்டி பேர் என்ன? கைலைநாதன் மீனாட்சி அவங்க பேர். சரி, எல்லாம் பத்திரமா இருக்கா? பத்திரமா இருக்கு. செம பேர் இல்ல, அவங்களையே பிச்சை எடுக்க விட்டுட்டாங்க. கோகுல் சொல்ல, கடவுள் வான ஆளலாம், ஆனா காசு தான் உலகத்தை ஆளுது. போதும், இதை இனி பேச வேண்டாம், கை கழுவிடுவோம். நந்து புன்னகை முகமாக சென்று கை கழுவி வந்தான். 1 வருடம் சென்றிருந்தது. நித்யா ஆண் குழந்தை பெற்றிருந்தாள். நிவேதாக்கு 1 வாரம் முன்புதான் திருமணம் முடிந்திருந்தது. தங்கைகள் இருவரின் திருமணம் நன்றாக முடிந்தால் பார்வதி பழனி வருவதாக வேண்டியிருந்தார். அதனால் நந்துவுடன் வந்திருந்தார். நந்து தாயோடு படியேற ஆரம்பித்தான். கை நிறைய 500 ரூபாய் கட்டோடு. அவன் முகமெல்லாம் புன்னகை. ஏந்திய கைகளில் எல்லாம் 500 ரூபாய் நோட்டை வைத்தான். குழந்தையோடு இருக்கும் பெண்ணுக்கு சில 500 ரூபாய் நோட்டை சேர்த்து கொடுத்தான். என்னடா பண்ற, இவ்வளோ காசு எங்கிருந்து வந்துச்சு? பார்வதி கேட்க, அம்மா எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா, மனசு நிறைஞ்சு போகுது, நீங்களும் கொடுங்க, வறுமை கொடுமைமா. நந்து தாயிடம் பணத்தை கொடுக்க, இவ்வளோ காசு எப்படி வந்துச்சு அதை சொல்லு. என் நாணயத்தை வித்து நான் சம்பாரிச்ச பணம்மா, நம்புமா, நான் யார் வயிற்றையும் சத்தியமா அடிக்கல. இது இப்போ என் பணம், நான் யாருக்கு வேணாலும் தரலாம். பார்வதி அவனை புரியாது பார்க்க, நந்து அவன் அம்மாவின் கைகளில் இன்னும் பணம் தர அவரும் கொடுத்தார். கைலைநாதன் மீனாட்சி தம்பதியர் கொடுத்த 20 லட்சத்தையும் சரியான கைகளில் சேர்த்துவிட்டு முதியோர் இல்லம் வந்து சேர்ந்து விட்டனர். இப்போது ஆதரவு இல்லத்தில் உள்ள தோட்டத்தை பராமரிப்பதுதான் அவர்களின் வேலை. கோகுல் அவன் அப்பாவுக்கு ஆபரேஷன் செய்து அவரை காப்பாற்றியிருந்தான். சுதர்சன் அந்த மருந்து வியாபாரத்தை விட்டொழித்திருந்தார்.
நந்து தங்கையின் திருமணம் போக மீதம் இருக்கும் பணத்தை எல்லாம் இப்படித்தான் உதவி என கொடுத்து கொண்டிருக்கிறான். இன்பம் என்பது கொடுப்பதில்தானே உள்ளது. பணம் நேற்று உன்னிடம், இன்று என்னிடம், நாளை யாரிடம்? முற்றும். ஆசிரியர் குறிப்பு: பணத்தால் எல்லாவற்றையும் வாங்க முடியாது. பணத்தை வைத்துக்கொண்டு சாப்பாட்டை வாங்கலாம், பசியை வாங்க முடியாது. மருந்தை வாங்கலாம், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. மெத்தையை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. புத்தகத்தை வாங்கலாம், புத்தியை வாங்க முடியாது. நகையை வாங்கலாம், அழகை வாங்க முடியாது. ஆடம்பரத்தை வாங்கலாம், அன்பை வாங்க முடியாது. கூட்டத்தை வாங்கலாம், நண்பர்களை வாங்க முடியாது. வேலைக்காரர்களை வாங்கலாம், விசுவாசத்தை வாங்க முடியாது என்று நார்வே நாட்டு கவிஞர் அர்னா கர்பார்க் சொன்னார். வாழ்வதற்கு பணம் தேவைதான், ஆனால் பணமே வாழ்க்கையாகிவிடக்கூடாது. இந்த உண்மையை உணரும் ஒருவர் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வார். பணம் வைத்திருப்பது தப்பில்லை, ஆனால் பணத்தின் மீது ஆசை வைத்திருப்பதுதான் தப்பு. பண ஆசை உங்களுக்குள் வேர் விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுத்து பழகுங்கள். உங்கள் நண்பர்களை விட, குடும்பத்தை விட, உங்களை விட பணம் முக்கியம் இல்லை. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றிகளுடன், கௌரி முத்துகிருஷ்ணன்.